குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள். 79வது ஆண்டு சுதந்திர தினம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கண்டிப்பா நினைவு கூற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் உடைய ஆட்சியில 200 வருஷம் இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா படாது பாடுபட்டாங்க. அதுக்காக நம்மளுடைய தேச தலைவர்கள் எல்லாம் போராடி அவனுடைய வேர்வை ரத்தம் அந்த உயிரை கூட தியாகம் பண்ணி அவருடைய வாழ்நாள் பல ஆண்டுகள் சிறைச்சாலையில இருந்து நம்ம இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த நாள்ல நம்ம அவங்கள நினைவு கூற வேண்டிய நாளா இருக்கும். நம்ம சுதந்திர தினத்தை செலிப்ரேட் பண்ணும்போது அவங்களுடைய தியாகத்தை நம்ம போற்றக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி பல இது என்னன்னா சுதந்திர தினம் 79ஆ 78வது சுதந்திர தினமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குழப்பம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிறந்த தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்றோம். பெரும்பாலும் குழந்தைகள் கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த பெரியவங்களும் பாத்தீங்கன்னா வயது ஆக ஆக செலிப்ரேஷன் அப்படின்றது அதிகமாகும். சோ அப்ப மிடில்ல நம்ம உழைப்பு வேலை அப்படின்ட்டு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஃபோக்கஸ் பண்றதுனால செலிப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல்ல பிறந்த தினம் செலிப்ரேட் பண்ணா பிறந்ததுல இருந்து 12 மாதங்கள் வெயிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷனுக்கு. ஆனா நம்ம சுதந்திர தினம் சுதந்திரம் வாங்குற அன்னைக்கே நம்ம செலிப்ரேட் பண்ணனால அது முதல் சுதந்திர தினமா 1947 ஆகஸ்ட் 15 இருக்கு. ஆனா நம்ம பிறந்து 12 மாதங்கள் கழிச்சு நம்ம செலிப்ரேட் பண்றதுனால அங்கதான் முதல் பிறந்த நாள் செலிப்ரேஷனா இருக்கு. அப்ப இதையும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த குழப்பம் வருது. சோ அதனால 1947 நம்ம முதல் சுதந்திர தினம் செலிப்ரேஷன் பண்ணதுனால நம்ம இன்றைய 2025ஆம் ஆண்டு 79வது ஆண்டு சுதந்திர தின நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கிறோம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படி பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம 2026 அப்படின்றது நம்ம 80வது செலிப்ரேஷனா இருக்க போது, 2046 நம்மளுடைய 100வது செலிப்ரேஷனா இருக்க போது, இந்தியா ஒரு வளர்ந்த நாடா 2047 வரணும் அப்படின்றது அந்த இலக்கு அடையணும் அப்படின்றது நம்ம மத்திய அரசோட இலக்கா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 2025 இந்த சுதந்திர தினத்துடைய அந்த தீம் என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தினாங்க. நம்ம ராணுவம் ஒட்டுமொத்தமா ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி அண்ட் ஆர்மி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க. அதுல அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது அந்த தீவிரவாதத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட அந்த இந்தியா எதிர் தாக்குதல் நடத்தினாங்க. சோ அந்த தாக்குதலை போற்றும் வகையில அந்த தீம் கருப்பொருள் நம்ம அந்த கடமை பாதை அப்படி சொல்லுவோம், கத்வாரியா பாத் அப்படி சொல்லிட்டு இந்த பரேட் நடக்கக்கூடியது. சோ அந்த பாதையில டெக்கரேஷன் எல்லாமே அதனுடைய தீம் பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ இன்றைய தினத்துல நம்ம ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணதை போற்றும் வகையில பார்த்தீங்கன்னா தீமா அமைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ரெண்டு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். மூணாவது விஷயம், நம்ம கண்டிப்பா நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்களை நம்ம போட்டுறணும். அதே நேரத்தில் நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடியதுல யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டு இந்த எக்ஸாம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுல நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் என்னென்ன துயரங்கள்லாம் பட்டாங்க, என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படிலாம் நமக்கு போராடி நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சுதந்திரம் அப்படின்னும் போது சாதாரண சுதந்திரம் அடிப்படை சுதந்திரமா இருக்கக்கூடிய நம்ம பேசுறதா இருக்கட்டும், நம்ம கூடுறதா இருக்கட்டும், நம்ம இந்தியா எங்க வேணாலும் போறதா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள், அதுவும் குறிப்பா நம்ம மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லிட்டு போறோம். இன்னும் எண்ணிலடங்காத தலைவர்கள் போராடி வாங்கி கொடுத்ததுதான், அதை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, இன்னொரு நாடு நம்ம நாட்டை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க 200 வருஷம். அப்ப நம்ம நாட்டு அவங்க நாட்டு நல்லதுக்கு அவங்களுடைய வளத்துக்காக தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்மள ரூல் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க அப்படியே சுலபமா கொடுத்துட்டு போயிடுவாங்களா? இப்ப உங்களுக்கு சொந்தமான ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க மத்தவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னா அது மீது உரிமையை யாருக்காவது நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னா கொடுக்கறதுக்கு நீங்க யோசிப்பீங்க. அப்ப அந்த சுதந்திரம்ன்றது பிரிட்டிஷ்காரங்க நமக்கு அவங்களா கொடுத்துடலாம் போல, நம்ம கஷ்டப்பட்டு போராடி அந்த சுதந்திரத்தை அந்த நாட்டோட உரிமையை நம்மளே நம்ம மீட்டுக்கிட்டோம் அப்படின்னு பாக்குறோம். சோ அதுதான் நடந்திருக்கு. நம்ம அதை நினைவு கூறணும் அப்படின்னு பாக்குறோம். சோ இன்றைய வகுப்புல நம்ம குரூப் 1 மெயின்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல நம்ம ஏற்கனவே நம்ம 7 சப்ஜெக்ட் 7 யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8வது யூனிட். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் காலேஜ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டும் கூட. ஏன்னா நம்ம இப்ப ஸ்கூல் டேஸ்ல இப்ப இருக்கிற சிலபஸ்ல என்விரான்மெண்டல் காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்தாங்க. நான் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால அதை பத்தின புரிதலும் கம்மியாக தான் இருந்தது. அதை பத்தி படிக்கும் போது புரியும் போது என்விரான்மெண்ட் இவ்வளவு விஷயம் இருக்கா, அப்போ உயிர் உள்ளது உயிரற்றது ஏபயோட்டிக் பயோட்டிக்னு சொல்லி படிக்கும் போது ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்ப இந்த என்விரான்மெண்ட் அப்படின்றது நமக்கு புரிதலை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த என்விரான்மெண்ட்ல நம்ம வாழக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாம மிக குறைந்த அளவில் முடிஞ்ச வரையும் மாசுபடுத்துறதை குறைச்சி நம்ம எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இது இருக்கு. அதே மாதிரி இந்த உலகம் அப்படின்றது எல்லாருக்குமானது. இந்த உலகத்துல வாழக்கூடிய உரிமை எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லா உயிரினங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அரை இலக்கியங்களை 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அதை நம்ம இப்போ சயின்டிபிக் ஸ்டடியா நம்ம படிச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறோம். சோ இன்னைக்கு வகுப்புல நம்ம சுற்றுச்சூழல் தான் உயிரின பன்மை மற்றும் பேரிடர் மேலாண்மை. வழக்கமா நம்ம எப்படி போவோம் மெத்தட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீகோடிங் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, அந்த டாபிக்ஸ் எந்த சோர்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி, ஏன்னா டிஎன்பிசி யூபிஎஸ்சி பேட்டர்ன் நோக்கி போறதுனால யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். யூபிஎஸ்சில முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்விரான்மெண்ட் இக்காலஜி, பிரிலிம்ஸ்ல வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, மெயின்ஸ்லயே வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ நம்ம டிஎன்பிசி பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட் இக்காலஜி அப்படின்றது வந்து நமக்கு ஜெனரல் சயின்ஸ்ல பிரிலிம்ஸ்ல வச்சிருக்காங்க. 3 எக்ஸாமே இருக்கு, குரூப் 1, 2, 2A அண்ட் 4 சொல்லிட்டு பிரிலிம்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து குரூப் 1 மெயின்ஸ்ல இருக்கு, குரூப் 2 மெயின்ஸ்ல இருக்கு, குரூப் TA இருக்கு. ஸோ அப்போ 1 ப்ரிப்பரேஷன் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 8 எக்ஸாம் நம்ம எழுதுறதுக்கு காரணமா இருக்கணும், கண்டிப்பா இருக்கதான் போது யூபிஎஸ்சி. ஏன்னா உள்ளதெல்லாம் முயற்சி, நம்ம டார்கெட் வந்து அப்படி நம்ம வந்து என்ன பண்ணிட கூடாது, அவ்வளவுதான் குரூப் 4 தான் அப்படின்னு சொல்லி, குரூப் 2 தான், குரூப் 1 தான் சொல்லி முடிவு பண்ணாம அடுத்த கட்டத்தை நோக்கி கூட நீங்க வந்து பயணிக்கணும். அதனால டிகிரி இருக்கு, அது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான காலமும் இருக்கு, தைரியமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அகாடமில ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 6 மாசத்துல நீங்க சர்வீஸ் வாங்கிட்டு உங்க சொந்த ஊருக்கு, உங்க சொந்த கிராமத்துக்கு போக முடியுமா தெரியல, ஆனா நீங்க எந்த தாலுக்கால இருக்கீங்களோ அந்த தாலுக்கால நீங்க போஸ்டிங் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறோம். 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தீங்க போதும் குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம், குரூப் 2 எக்ஸாம் எழுதலாம், 2A எழுதலாம், அண்ட் குரூப் 1 எக்ஸாமுக்கு 21 வயசு அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால ஏன் வந்து இத்தனை வருஷமா உட்காந்து மாணவர்கள் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து கரெக்டான உங்களுக்கு கைடன்ஸ் இல்லை, அதுதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனை. அதே மாதிரி செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாகவும் அதே நேரத்தில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களால உடனே அச்சீவ் பண்ண முடியல. ஆனா இப்போ நம்ம அகாடமில நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ்டா படிக்கிறதுக்கு ரெகுலரா கிளாஸ் இருக்கு, புக் பேஸ் பண்ண கிளாஸ் இருக்கு, புக்ல நீங்க அண்டர்லைன் பண்ண போறீங்க, ஹைலைட் பண்ண போறீங்க, 4-5 வாட்டி படிக்க போறீங்க, அதுல இருந்து நோட்ஸ் எடுக்க போறீங்க, அதை ரிவைஸ் பண்ண போறீங்க, டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இந்த மெத்தட்ல போகும்போது மினிமம் 6 மந்த்ஸ்ல நம்ம குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா குரூப் 2A எக்ஸாம் அப்படின்னா 1 இயர் போதும் ஃப்ரெண்ட், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அந்த எக்ஸாம்ல நீங்க என்ன போஸ்டிங் எடுக்கணும்னு நினைக்கணும் அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி நீங்க எஃபர்ட் வந்து போட சொல்லுவோம். அதை நீங்க போட்டீங்க அப்படின்னா போதும், நம்ம கொடுக்கறத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி அதை மட்டும் நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா கெட் இன்டு சர்வீஸ் அப்படி பார்க்கணும். அண்ட் குரூப் 1 1.5 வருஷம் அப்படி பார்க்கணும். ஸோ அப்போ மேக்ஸிமம் டியூரேஷன் எனக்கு கேட்டாவே 6 மாசம் ஃபார் குரூப் 4, குரூப் 2A வந்து 1 வருஷமும், குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம், அதுக்கு மேல தேவையே படாது. இதுல உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். ஸோ அதுதான் இங்க நம்ம கொடுக்குறோம். ப்ராப்பர் மெட்டீரியல் வேணும், அதுவும் இங்க கிடைச்சிடும். அண்ட் டெஸ்ட் பிராக்டிஸ் அதுவும் இங்க கிடைச்சிடும். ஸோ 3மே இருக்கிறதுனால இதுல நம்ம வந்து காலதாமதம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட என்ன பண்ணலாம், 21 வயசுல நீங்க வந்து டெப்டி கலெக்டர், DSP ஆயிடலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, அடுத்து நீங்க 39 வருஷம் 40 வருஷம் நீங்க சர்வீஸ்ல இருக்க போறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வேப்பா இருக்கும். கவர்மெண்ட் சர்வீஸ்ல எங்கேயோ போயிடுவீங்க. இப்போ குரூப் 4ல ஒரு ஜூனியர் ரெசிடென்ட்டா நீங்க ஜாயின் பண்ணா கூட 42 வருஷம் சர்வீஸ்ல கன்ஃபர்ட் IAS ஆகி நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகி தான் நீங்க ரிட்டையர் ஆவீங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப நீங்க தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா காலதாமதம் பண்ணாம உடனடியா வந்து படிக்க ஆரம்பிக்கிறது, நம்ம அகாடமில ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்றது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா வந்து சர்வீஸ் வாங்குறது அப்படின்றது டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஈவன் நீங்க குரூப் 4ல ஜாயின் பண்ணாலும், நீங்க UPSC எக்ஸாம் எழுதலனாலும், இதுல ப்ரொமோஷன்ல 18 வயசுல நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க கன்ஃபர்ட் IAS ஆயிடுவீங்க அப்படி சொல்லி பார்க்குற ஃப்ரெண்ட். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது, நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து நம்ம எப்படி இலக்கை வந்து நிர்ணயிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஊக்கம் தான், உங்களுடைய ஆர்வம் தான். நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை ஆக்கிறதுக்கானது தான் நம்மளுடைய அகாடமி அப்படி சொல்லி பார்க்குற ஃப்ரெண்ட். ஸோ அதை மனசுல வச்சுக்கோங்க, வச்சுட்டு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நம்ம எங்களோட சேர்ந்து நீங்க பயணிக்கும் போது எவ்வளவு குறுகிய காலத்துல அவங்களை பாஸ் பண்ணிக்கணும் அவ்வளவு வேகமா வந்து நீங்க வெற்றி பெறலாம் அப்படின்னு பார்க்குறோம். வந்து இதுக்கு தேவை என்ன அப்படின்னா ஊக்கத்தோட நீங்க எக்ஸாமுக்கு தயாராகிறது அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ஒரு குரூப் 1 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 75 மார்க்ஸ் வந்து இதுல வந்து கேட்கறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே குரூப் 2A அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதுலயும் நம்ம சிலபஸ்ல வந்து இருக்கு. குரூப் 2 மெயின்ஸ் மட்டும் நம்ம கம்பேர் பண்றோம். காரணம் என்னன்னா டிஸ்கிரிப்டிவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குரூப் 1 மெயின்ஸ், அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவா குரூப் 2ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் அப்படின்றது இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சிலபஸ் அப்படின்றது 75 மார்க்ஸ்க்கானது. அண்ட் தமிழ்லயும் அதுதான் சுற்றுச்சூழல், உயிரினப்பன்மை, பேரிடர் மேலாண்மை 75 மதிப்பெண்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து 40 மார்க் வந்து இதுல வந்து கேட்கறாங்க அப்படின்னு பார்க்குறோம். என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படி பார்க்குறோம். ஸோ இங்கேயும் இருக்கு. சோ அப்ப இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 எக்ஸாமுக்கு ஆனது அப்படிங்கறோம். சோ அப்ப ப்ராப்பர் நோட்ஸ் மேக்கிங் நம்ம குரூப் 1 மெயின்ஸ்ல பண்ணோம் அப்படினா அது UPSCக்கு யூஸ் ஆகும். அதே வந்து குரூப் 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறோம். சோ அதனால அத மனசுல வச்சிட்டு அழகா கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க, நோட்ஸ் மேக்கிங் பண்றீங்க, நல்லா ரிவைஸ் பண்றீங்க, டெஸ்ட் பிராக்டீஸ் பண்றீங்க. இந்த 4 விஷயம் பண்ணாவே போதும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு போதுமானது. நீங்க தேடி தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட். உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்து கொடுக்கிறதுக்கு தான் நம்ம அகாடமி இருக்கு. அதனால உங்களுக்கு மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணணும், கிளாஸ் அப்படின்றத எடுத்துருவோம், அந்த சப்ஜெக்ட்டை சிம்பிளிஃபை பண்ணி உங்களை படிக்க வச்சு ரிவிஷன் பண்ண வச்சு டெஸ்ட் பிராக்டீஸ் பண்ண வச்சு சர்வீஸும் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு. சோ இதுதான் நம்மளுடைய இலக்கா வந்து இருக்கு அப்படிங்கறோம். சோ அப்புறம் சிலபஸ் டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். எக்காலஜில ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம், சூழலியல் சூழ்நிலை மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக்கா வந்து இருக்கு. இதுல நமக்கு குரூப் 1 சிலபஸ்ல வந்து இருக்கக்கூடிய டாபிக். நம்ம குரூப் 1ல இருந்தா அந்த டிக் போட்டுருப்போம், இல்ல அப்படின்னா ஐஃபன் போட்டுருப்போம். இப்போ குரூப் 1ல இருக்கு, குரூப் 2ல இல்ல. பட் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா both common for prelims and mains examination இம்பார்ட்டன்ட் தான். 6th புக், 9th புக் அண்ட் 11th புக்ல வந்து இருக்கு அப்படிங்கறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து மஜித்
மஜித் ஹுசைனோட என்விரான்மெண்ட் அண்ட் இக்காலஜி புக் வந்து this is famous for IAS எக்ஸாம் வந்து. ஸோ இந்த புக்கை வந்து யார் படிப்பா அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லக்ஷ்மிகாந்தா இருக்கட்டும், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சிடும் மாடர்ன் ஹிஸ்டரியில் வந்து ஸ்பெக்ட்ரம் புக்கு, அதே மாதிரி சோசியல் இஷ்யூஸ்ல ராமகிருஷ்ணா புக்கு அண்ட் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி வந்து அந்த சுபாரோ, அப்புறம் லெக்சிகன் புக்கு. அதுக்கடுத்து நம்ம 4th யூனிட்டா வந்து எதை பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டி பார்த்தோம். பாலிட்டியில் வந்து லக்ஷ்மிகாந்த் அண்ட் 5th யூனிட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோம், அது ஸ்பெக்ட்ரம் வந்து. ஸோ அது அந்த நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம 6th யூனிட்டா வந்து தமிழ் சொசைட்டி வந்து நம்ம தமிழ் மொழி வரலாறு இருக்கு, தமிழ் இலக்கிய வரலாறு இருக்கு. ஸோ இதுல வந்து மூவால ஆரம்பிச்சு அப்புறம் சக்திவேலு சொல்லிட்டு நம்ம அப்புறம் தட்சிணாமூர்த்தி சொல்லிட்டு தமிழ் நாகரிக பண்பாடு சொல்லிட்டு இதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம ரெஃபர் பண்ணி கொடுக்குறோம். சரி, இந்த புக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே வந்து உங்க பேப்பரை கரெக்ட் பண்ணக்கூடிய எவாலுவேட்டர்ஸ் வந்து அவங்க ரெஃபர் பண்ற புக்கு. இது எல்லாமே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, காமராஜ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் வந்து அவங்க ரெஃபர் பண்ற புக்கு. ஸோ அப்போ ப்ரொஃபசர்ஸ் எந்த புக்கை படிக்கிறாங்களோ, எந்த புக்கை ரெஃபர் பண்றாங்களோ, ஸோ அந்த புக்கில் இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம வந்து பேப்பர்ல எழுதும் போது we will get a more marks அப்படின்றதான் பாயிண்ட் வந்து. ஸோ அப்போ நம்ம சும்மா நமக்கு தெரிஞ்ச புக்கு மட்டும் நம்ம படிப்போம், அதுல இருக்கிறத எடுத்துட்டு போயிட்டு எழுதுவோம் அப்படின்னு எழுதுனா மார்க் வருமானம் வராது. அப்ப எவாலுவேட்டர்ஸ் வந்து எந்தெந்த புக்ஸை ரெஃபர் பண்றாங்க, அவங்க காலேஜில் எந்த புக்கை நடத்துறாங்க, அவங்க எந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் சோர்ஸா பார்க்குறாங்களோ அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கிளாஸ்ல நடத்தி உங்க புக்லையும் கொடுக்கறது தான் நம்மளுடைய பாயிண்ட் வந்து. ஸோ அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து நம்ம எழுதுற ஆன்சர்ஸ் கீஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும், நம்ம எழுதுற ஆன்சர்ஸ் கீஸ் வந்து டிஎன்பிசி ஆன்சர் கீயா இருக்கும். அப்பதான் நம்ம அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நான் வெறும் என்ன ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா பத்தாது வந்து. நான் நெட்ல போட்டு ஏதோ ஒரு சோர்ஸ், ஐஎஸ் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ஏதோ ஒரு சோர்ஸ், ஏதோ யாரோ எழுதுனது, ஏதோ ஒரு ஆத்தர் எழுதின புக்கு, அதுல இருக்க கண்டென்ட் எடுத்துட்டு வந்து எழுதும் போது அது அவங்களுக்கு பரிச்சயம் இல்லாததா இருக்கும். அந்த கண்டென்ட் வந்து ரிலவெண்டா கூட இருக்காது, ஆன்சர் கீயா கூட இருக்காது. அப்படின்னும் ரிஸ்க் அதிகம். அப்ப நம்ம தேவையில்லாம இன்டர்நெட்டை டிபெண்ட் பண்ணி ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கிறது அப்படின்றது பண்ணவும் கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ப்ரொஃபசர்ஸ் வந்து காலேஜுக்கு அவங்க என்ன புக்கை ரெஃபர் பண்றாங்க, அவங்க என்ன புக்கை ஃபாலோ பண்றாங்களோ அந்த புக்கை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம சிலபஸ் டாபிக் இருக்கு, அந்த டாபிக் வந்து அந்த புக்ல எந்த சாப்டர் இப்போ 1 and 3 வந்து மஜித் ஹுசைன் புக்ல இருக்கு அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இப்படிதான் நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்க போது. ஸோ இப்படிதான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம 7 யூனிட்டுக்கான ரெஃபரன்சஸ் பார்த்தோம். நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் மற்ற யூனிவர்சிட்டிஸ்ல என்ன புக்கை ரெஃபர் பண்ண சொல்றாங்களோ அந்த புக்கை நம்ம வந்து எடுத்து நம்ம கண்டென்ட் டெவலப்பிங் டீம் வந்து அதுல இருக்க கண்டென்ட் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வந்து புக்ல வச்சிருவாங்க. அண்ட் கிளாஸ்ல அதை தான் நடத்த போறோம். ஸோ அதை நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணி ரிவைஸ் பண்ணி அதை நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப நம்ம இது இல்லாம நம்ம எழுதும் போது என்னன்னா மார்க் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்றது அப்படின்றத நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்ம அகாடமியில். அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு அழகா அந்த கண்டென்ட் கொண்டு போய் உங்க கையில கொடுக்கறது அப்படின்றது வேலையை நம்ம அகாடமி பார்த்துக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். நான் பார்த்துப்பேன். அடுத்து எக்காலஜிக்கல் சக்சஷன், சூழலில் தொடர்ச்சி அப்படின்ற டாபிக் வந்து PMF IAS வந்து சில சாப்டர் எல்லாமே வந்து நம்ம ஐஏஎஸ்க்கு என்ன சோர்ஸ் வந்து பெஸ்ட் சோர்ஸ் இருக்கும் அதுல இருந்து நம்ம அப்படியே எடுத்து போடுற மாதிரி இருக்கும் வந்து. அதே மாதிரி ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் வந்து PMF IAS என்விரான்மெண்ட்ல சாப்டர் 6 வந்து அண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், பயோடைவர்சிட்டி டைப்ஸ், பயோடைவர்சிட்டி ஹாட் ஸ்பாட்ஸ் இன் இந்தியா அப்படிம்பாங்க 8th 11th 12th புக் அண்ட் PMF IAS அண்ட் மஜித் ஹுசைன் புக் அவருடைய புக்ல சாப்டர் 4 அப்படிம்பாங்க வந்து. அண்ட் பயோடைவர்சிட்டி சிக்னிஃபிகன்ஸ், த்ரெட்ஸ், இன்சிட்டு எக்ஸிட்டு கன்சர்வேஷன் மெஷர்ஸ் வந்து 8th 10th 11th அண்ட் 12th புக்ல வந்து இருக்கு அப்படிம்பாங்க ஃப்ரெண்ட். அதுக்கு அடுத்து Role of Convention on International Trade in Endangered Species of Wild Fauna and Flora sites இருக்குல்ல. ஸோ அது வந்து 8th 11th புக்ல இருக்கு. அந்த PMF IAS சாப்டர் வந்து 10ல இருக்கு அப்படி பார்க்குறோம். அண்ட் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN வந்து அப்புறம் CBD கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டில. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 9th புக் 10th புக் 12th புக்ல இருக்கு. அந்த PMF IASல சாப்டர் வந்து 9.4 5 அண்ட் 10.4 அப்படின்னு வரும். வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படின்னு WWF இருக்குல்ல. ஸோ அது வந்து 12th ஜுவாலஜி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 12.73ல இருக்கு, 7.3ல இருக்கு. அண்ட் பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்றது 12th புக்ல இருக்கு, PMF IAS சாப்டர்ல 20.5ல இருக்கு. அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஏர், வாட்டர், சாயில், தெர்மல், நாய்ஸ் பொல்யூஷன், பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது வந்து 6th 9th 10th 12th புக்ல இருக்கு அப்படி பார்க்குறோம். அண்ட் என்விரான்மெண்ட் இக்காலஜி மஜித் ஹுசைன் புக்ல சாப்டர் 6.6ல இருக்கு அப்படி பார்க்குறோம். அண்ட் சாலிட் அண்ட் அசாடஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மற்றும் அபாயகரமான கழிவு மேலாண்மை அப்படின்னு 6th and 10th and 12th புக்ல இருக்கு அப்படி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். அண்ட் என்விரான்மெண்ட் இக்காலஜி மஜித் ஹுசைன் புக்ல சாப்டர் 6.18ல இருக்கு. அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட், என்விரான்மெண்டல் மானிட்டரிங், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நிறைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்பப்போ படிச்சுட்டு தான் இருப்போம். அப்போ என்விரான்மெண்ட் வந்து மோர் ரிலவென்ட் டு கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம இப்போ ரீசெண்டா கிரீன் ட்ரிபியூனல், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு கேஸ் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்ட் இருக்கு, ஏன்னா கவர்மெண்டோட பாலிசி இருக்கு, ரீசெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன எடுத்தாங்க, அதே மாதிரி என்விரான்மெண்ட் இக்காலஜி மினிஸ்ட்ரி வந்து என்ன எடுத்தாங்க அப்படின்றது முதல்ல நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் ரீசெண்டா ஏதாவது சமிட் நடந்திருக்கும் இன்டர்நேஷனல் லெவல் என்விரான்மெண்ட் ஓரியன்டா, இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா இருக்கு அப்படின்னா அந்த சமிட்ல என்ன அவுட்கம் என்ன, அந்த சமிட் வந்து எந்த பாடி வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றது முதல் கொண்டு நம்ம ட்ராக் பண்ணுவோம் எங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்படி பார்க்கணும். ஸோ அதையும் நம்ம இங்க எடுத்துட்டு வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கலாம்.
அண்ட் என்வரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதான் இப்போ பார்த்தோம் அந்த டாபிக் வந்து 12th புக் அண்ட் மஜித் ஹுசைன் புக்ல 6.42ல வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அண்ட் 13th சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் குளோபல் என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDGs அண்ட் டார்கெட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம 12th ஜியோகிராஃபி புக்ல வந்து இருக்கு. அண்ட் என்வரான்மெண்ட் அண்ட் இக்காலஜி வந்து மஜித் ஹுசைன் புக்ல சாப்டர் 6.22ல இருக்கு. அண்ட் கிளைமேட் சேஞ்ச் சேஞ்சஸ் இன் மான்சூன் பேட்டர்ன் இன் தமிழ்நாடு இந்தியா குளோபல் சினரி என்வரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் மிட்டிகேஷன் மெசேஜ் தமிழையும் நம்ம ரீட் பண்ணலாம். உங்களுக்கு டைம் வந்து அதிகமாகும் அப்படின்றதுனால இங்கிலீஷ் மட்டும் ரீட் பண்றேன். பட் நம்ம கிளாஸஸ் எல்லாமே பைலிங்குலா தான் இருக்கும். இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜ் இருக்கும். பைலிங்குலா தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்தும். ரெண்டுமே நம்ம மார்க் பண்ணி அண்டர்லைன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் என்வரான்மெண்ட் இக்காலஜி வந்து மஜித் ஹுசைன் சாப்டர்ல வந்து 7லயும் அண்ட் PMFIASல சாப்டர் 18ல இருக்கு அப்படிங்கிறோம். அண்ட் 15th சாப்டர் வந்து வைல்ட் ஃபயர் காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன் வந்து மஜித் ஹுசைன் புக்ல சாப்டர் 8.74லயும் PMFIASல சாப்டர் வந்து 8.5ல இருக்கு. அண்ட் கிளீன் அண்ட் கிரீன் எனர்ஜி அப்படின்னு 10th 11th புக்ல PMFIASல சாப்டர் 22ல இருக்கு அப்படிங்கிறோம். அண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது PMFIASல சாப்டர் 19.10ல இருக்கு. நேஷனல் டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் NDC அப்படின்றது PMFIASல வந்து சாப்டர் 19.9ல இருக்கு. அண்ட் என்வரான்மெண்டல் லாஸ் பாலிசிஸ் அண்ட் ட்ரீட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மஜித் ஹுசைன் புக்ல வந்து சாப்டர் 5லயும் PMFIAS என்வரான்மெண்ட்ல சாப்டர் 20ல இருக்கு. Natural calamities, man-made disaster, disaster management, National Disaster Management Authority, Sendai Framework or Disaster Risk Reduction அப்படின்னு 7th book, 8th book, 9th book, 11th book, 12th book, அதுக்கப்புறம் மஜித் ஹுசைன் புக்ல சாப்டர் 8ல இருக்கு அப்படிங்கிறோம். அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பத்தியும் அண்ட் தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் பத்தியும் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு பாலிசி நோட்ஸை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம புக்லையும் கொடுப்போம். அண்ட் கிளாஸ்லையும் நடத்த போறோம் அப்படின்னு. ரோல் ஆஃப் NGO அண்ட் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மிட்டிகேஷன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு. அண்ட் என்வரான்மெண்டல் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக்லயும் இது வந்து இருக்கு அப்படின்னு. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டெய்லி நியூஸ் பேப்பர் அண்ட் நம்மளோட அகாடமி மெட்டீரியல் வந்து இருக்கு அப்படின்னு. இதுதான் நம்ம ரெஃபர் பண்ற சோர்ஸ். ஸோ என்வரான்மெண்ட் அப்படின்றது 75 மார்க். மொத்தம் எத்தனை கேள்வி கேட்க போறாங்க? 10 மார்க் 4 கேள்வி கேட்பாங்க. நீங்க 3 எழுதினா போதும். 15 மார்க்லயும் 4 கேள்வி கேட்பாங்க. அதுல 3 எழுதினா போதும் அப்படின்னு சொல்லி போகிறோம். ஸோ அப்ப நம்ம மைக்ரோ லெவல்ல நம்ம திருப்பி மெயின் சம்பந்தமா நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். அதை பத்தி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட வந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, எவ்வளவு எழுதுவீங்க, எவ்வளவு கவர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த 4.5 மாசம் இன்டென்சிவா நீங்க ஃபுல்லா எதை திங்க் பண்ண போறீங்கன்னா மெயின்ஸ் ஓரியன்டா. இது இந்த மெயின்ஸ்க்கான இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது மெயின்ஸ்ல 750 மார்க்ஸ் மட்டும் கிடையாது. பிரிலிம்ஸ்ல நீங்க கிராக் பண்றதுக்கும் இது வந்து மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்டிவா இருக்கும். அப்ப என்வரான்மெண்ட் காலேஜ் சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டாலும் சரி தான், அது சயின்ஸ்ல வரப்போது 10 கேள்விக்குள்ள தான் வரப்போது, அதெல்லாம் சரி. 2 கேள்வி கேட்டாலும் 2 கேள்வி உங்களால சரியா ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம பிரிலிம்ஸ் பொறுத்தவரையும் மொத்தமா வந்து சயின்ஸ்ல எத்தனை கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா 13 கேள்வி கேட்டிருந்தாங்க. 10 தான் கேட்பேன் டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து 13 கேள்வி சயின்ஸ்ல இருந்து மட்டுமே வந்திருக்கு. அப்ப அவங்க வந்து எக்ஸாக்டா அப்படியே அந்த சொன்ன நம்பர் அப்படியே மெயின்டைன் பண்றாங்கன்னா கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கு பிரிலிம்ஸ்ல அப்படின்னு பார்க்கிறோம். அந்த 13 கேள்வியில நமக்கு வந்து 8 கேள்வி நம்மளுடைய புக் நம்மளுடைய டெஸ்ட்ல இருந்து மட்டுமே வந்தது. ஸோ அகைன் அதே தான் திருப்பி சொல்றது, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து காம்ப்ரஹென்சிவா எல்லாம் கவர் பண்ண மாதிரி இருக்கும். அப்ப மெயின்ஸுக்கு நீங்க இங்க எடுக்கக்கூடிய நோட்ஸ் தான் நம்ம என்வரான்மெண்ட் எக்காலஜி புக் பேஸ் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி உங்களை ஆன்சர் ரைட்டிங் பண்ண வச்சு கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அது அப்புறம் நம்மளுடைய டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் ஆன்சர் கீஸ் வந்து இது எல்லாமே அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான என்வரான்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமா நமக்கு இது இந்த 4மே ஒன்னா சேரும் போது இதை தாண்டி ஏதாவது இருக்குமா கொஸ்டின் அப்படின்னா இருக்காது. அப்படியே கேட்டாலும் என்ன கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியற அளவுக்கு உங்களை வந்து தயார்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. அதனால டெஃபினட்டா நீங்க நல்லா சூப்பரா ஆன்சர்ஸ் வந்து மெயின்ஸ் வந்து நீங்க எழுதலாம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல நமக்கு காம்பரன்ஸா கிடைச்சோம். ஸோ இப்போ குரூப் ஒன் மெயின்ஸ் மட்டும் இல்ல, நம்ம MPC அம்பாசிடர் டைமண்ட் குரூப் ஒன் மெயின்ஸ் ஃபவுண்டேஷன், பிரிலிம்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் கொண்டு போகும்போது வெற்றி உறுதி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால நீங்க குரூப் ஒன் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது இதை விட ஃபாஸ்டா ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப சீக்கிரமா வந்து நீங்க சர்வீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஒன்லி ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுடைய அகாடமியா தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா வந்து 7 டேஸும் எங்களோட இன்டராக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு பக்கம் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் எவ்ரி வீக் வந்து 11 AM வந்து டாப்பர் கிட்ட நீங்க வந்து பேசுவீங்க, அண்ட் சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் வருவாங்க. ஸோ கண்டினியூஸா கைடன்ஸ். ஸோ கைடன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். வித்தவுட் கைடன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது கண்டிப்பா அது கரெக்டா இருக்காது. ஏன்னா ஸ்கூல்ல தான் பண்ணீங்க, டீச்சர் இருக்காங்க, காலேஜ்ல லெக்சர்ஸ் இருக்காங்க. ஈவன் நீங்க PhD பண்ண போகும்போது நான் வந்து 4 டிகிரி வாங்கியிருக்கேன், 4 PG வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் PhD என்ன தேவைப்படும், கைடு இருந்தால் தான் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கேயும் வந்து கைடு இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஷார்ட் பீரியட்ல 21 வயசுல டெப்டி கலெக்டர் DSP ஆயிடலாம், 18 வயசுல Group 4 Group 2 ஆஃபீஸர் வந்து ஆயிடலாம். அது எல்லாமே சாத்தியம் அப்படின்னு பார்க்குறோம். வித் நம்மளுடைய அகாடமியோட கைடன்ஸ்ல கண்டிப்பா அது வந்து நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்னப்பா பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PYQ எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஃப்ரெண்டு. ஸோ அப்போ கொஸ்டின்ஸ் அப்படின்னு பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்வரான்மெண்ட் எக்காலஜி
டாபிக் வைஸ் நம்ம போகும். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, என்ன டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க. இது உலக அறிஞ்ச உண்மைதான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கூட இந்த ஒரு 2-3 months பிஃபோர் வந்து யூபிஎஸ்சியோட சேர்மன் வந்து சென்னையில ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுல ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கூப்பிட்டு உட்கார வச்சு எக்ஸாம் எப்படி எடுக்கணும், சிலபஸ் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும், கொஸ்டின் எப்படி கேட்கணும், இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணணும் முதற்கொண்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்ப அப்படியே யூபிஎஸ்சியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற அட்வைஸ். யூபிஎஸ்சி நம்ம கான்ஸ்டிடியூஷன் பாடி தான், டிஎன்பிஎஸ்சி கான்ஸ்டிடியூஷன் பாடி தான். அப்ப ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா எல்டர் பிரதர் அண்ட் யங்கர் பிரதர் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான். அப்ப ஃபாலோ பண்ணுங்க என்ன பண்ணிருக்காங்க, 300 மார்க்னு இருந்தது 250 மார்க்கா மாத்துறாங்க. 3 மார்க் 5 மார்க் 8 மார்க்லாம் தூக்கிட்டு 10 மார்க் 15 மார்க் யூபிஎஸ்சி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வந்து. அண்ட் எத்திக்ஸ்னு ஒரு பேப்பர் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அட்வைஸ்ல தான் எத்திக்ஸ் அப்படின்னு யூனிட் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சியோட பிவைக்யூ மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சியோட பிவைக்யூ. ஏன்னா அந்த பேட்டர்னுக்கு சுவிச் ஆக போறாங்க பாக்குறோம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ரெடி ஆயிடும். ஸோ அதனால நம்ம யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டினையும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல, அதை இங்கிலீஷ்ல ஆல்ரெடி இருக்கு, அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம 2 சேர்த்து பைலிங்களா வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ண போறீங்க. அப்ப நம்ம அந்த பேட்ச்ல நோட்ஸ் மேக்கிங் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட சூப்பரா ரெடி ஆக போகுது. அப்ப நம்ம வழக்கமா சொல்றதா ஒரு யூனிட்டுக்கு அதிகபட்சமா 500 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட் இருந்தாவே போதும். அந்த மெயின்ஸ் எக்ஸாமை நீங்க செமையா எழுதிடலாம் அண்ட் நீங்க டாப்பர் ஆயிடலாம் வந்து. ஸோ அப்ப அந்த நோட்ஸ் மேக்கிங் எங்க நடக்க போகுது அப்படின்னா இண்டிவிஜுவலா பண்றது கஷ்டம். பட் கலெக்டிவா நம்ம இங்க டீம் ஒர்க்கா வந்து நம்ம அகாடமி சைடு உங்களுக்கு புக் கொடுத்துருவோம், டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட் குரூப் மூலமா உங்களுக்கு பிவைக்யூ ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்ப இதெல்லாம் ஒன்னா சேரும்போது டெஃபினட்டா நீங்க ப்ராப்பர் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு பண்ணிடலாம். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இக்காலஜி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம் அப்படின்றதுல வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டது. அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கீவேர்டை நம்ம இங்க எடுத்து போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட். ஏன்னா கொஸ்டினை ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல 10 கேள்வி இருக்கு. 10 கேள்வி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரீகால் பண்ணும்போது 4 தான் ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வெறும் கீவேர்ட்ஸா அந்த பக்கம் நம்ம எடுத்து போடும்போது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியா ரீகால் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் எக்கோ சிஸ்டத்தை பத்தி கேட்டாங்க, அக்வாட்டிக் சிஸ்டத்தை பத்தி கேட்டாங்க, நீர்வாழ் அமைப்பு, அந்த டாக்ஸிக் ஆல்கால் ப்ளூம் பத்தி கேட்டிருக்காங்க, அப்ப நச்சு பாசி திரள்கள் வந்து உருவாகிறது நீர்நிலையில, அந்த சுற்றுச்சூழல் அறிவியல் பத்தி கேட்டிருக்காங்க, எக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி பத்தி கேட்டிருக்காங்க, புவி வேதி சுழற்சி பயோஜியோ கெமிக்கல் என்ன கேட்டிருக்காங்க, பயோஸ்பியர் பத்தி கேட்டிருக்காங்க, பயோம் பத்தி கேட்டிருக்காங்க, பேசிக் கான்செப்ட் ஆஃப் இக்காலஜி அண்ட் பயாலஜிக்கல் வெல்த் அண்ட் பாண்ட் எக்கோசிஸ்டம் சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா வந்து கேட்டார். இப்போ 5 மார்க் இருக்கு, 3 மார்க் சில இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த ஏரியா கேட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இப்ப கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா 10 மார்க் அண்ட் 15 மார்க்ல தான் கேட்க போறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். மொத்தமா என்விரான்மெண்ட் இக்காலஜில நம்ம குரூப் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா மொத்தமா நீங்க எழுத போறது 3 10 மார்க் 3 15 மார்க் தான் எழுத போறீங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் இருக்கும், ஆப்ஷனா இருக்கும். அந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். சோ நம்ம எது 4ல 3 சூஸ் பண்ணிக்க வேண்டியது 10 மார்க்ல, 15 மார்க்ல 4ல 3 சூஸ் பண்ணிடலாம். இக்காலஜிக்கல் சக்சஷன் சூழலியல் தொடர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின் இது மாதிரி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட். சோ ஒன்னு வந்து எனர்ஜி ஃப்ளோ, another one வந்து ஃபுட் பத்தி கேட்டிருக்காங்க வந்து. சோ அப்ப explain the universal model of energy flow with neat sketch-ஓட அப்ப ஓவியத்துடன் விளக்குவோம்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க வந்து. நம்ம டயக்ராம் வந்து கண்டிப்பா போட சொல்லி கிளாஸ்லயே உங்களுக்கு எப்படி டயக்ராம் போடுறதுன்னு சொல்லி கொடுப்போம். அதுல நீங்க டெஸ்ட் பேப்பர்லயே நீங்க எழுதின பேப்பர்ல எங்கெங்கெல்லாம் டயக்ராம் எங்க ஃப்ளோ சார்ட் போடலாம்னு சொல்லிட்டு. அப்ப எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா பிரமிட்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா அந்த பிரமிட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ இப்படி தான் இருக்கும் வந்து. சோ அப்ப லோயர் ஸ்டாட்டா அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்க என்ன இருக்குன்னா பிளான்ட் இருக்கும், அதுக்கு அடுத்து கார்னிவோரஸ் சொல்லுவோம், சாரி இது ஹெர்பிவோரஸ் சொல்லுவோம், அதை தாவர உண்ணிகள் சொல்லுவோம். அதுக்கு மேல வந்து கார்னிவோரஸ் அப்படின்னு, அதுக்கு மேல டெட்ரிடியஸ் அப்படின்னு பார்க்கணும். அப்ப எனர்ஜி ஃப்ளோ இங்க இருந்து என்னன்னா இந்த ஸ்டேஜுக்கு போகும், இங்க இருந்து இதுக்கு போகும், இங்க இருந்து இதுக்கு போகும். அப்படின்னா என்னன்னா இப்ப பிளான்ட் இருக்கு அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து சாப்பிடுறது யாரு அப்படின்னா வந்து ஹெர்பிவோரஸ் தாவர உண்ணிகள். அப்ப இதுல இருந்து ஆற்றல் வந்து இங்க போகும் வந்து. அப்ப இங்க தாவர உண்ணிகள் இருக்கு அப்படின்னா சாதா டிபெண்ட் பண்ணி இருக்கிறது யாருன்னா விலங்கு உண்ணிகள், அதுக்கப்புறம் டெட்ரிடியஸ் அப்படின்னு பார்க்கறோம். இந்த மாதிரி நம்ம பிரமிட் வந்து போட்டு அந்த ஸ்கெட்ச் எனர்ஜி ஃப்ளோ என்ன அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி A to Z உங்களுக்கு இதுல வந்து இருக்கக்கூடிய டிப்ஸ் ட்ரிக்ஸ் என்ன பண்ணா எவாலுவேட்டர் இம்ப்ரெஸ் பண்ணலாம், பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்கள சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல வைக்கலாம் வந்து. அதே மாதிரி அவங்களை எஜுகேட் பண்றது அந்த அளவுக்கு போறது வந்து, அதாவது அவங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னா நம்ம எழுதுறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாத இருந்ததுன்னா மார்க் வராது. அதே நேரத்துல அவங்களுக்கு தெரிஞ்சது தான் நம்ம எழுத போறோம். அதுல ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம ஒரு சில கண்டென்ட் வந்து கொடுப்போம். வித் ப்ராப்பர் டேட்டா ஆர் ஃபேக்டோட கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது சூப்பரா இருக்கே, நம்ம படிக்காததா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அவங்க இம்ப்ரெஸ் பண்ண வச்சு அதுல எக்ஸ்ட்ராவா ஒரு 2 மார்க் வாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 15 மார்க் இருக்கு, அவர் 12 மார்க் போடுறாரு அப்படின்னா நம்ம அவரை இம்ப்ரெஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா 13 14 மார்க் வாங்குறது, ஈவன் 15 15 வாங்குறது அப்படின்னு நம்ம டார்கெட்டா இருக்கு. அப்போ ஒவ்வொரு கொஸ்டினையும் செதுக்கு எழுதுறது தான் நம்மளுடைய வேலையா இருக்க போதுன்னு பார்க்கணும். அப்ப அந்த செதுக்கிற வேலையை நம்ம முதல்ல எங்க ஆரம்பிப்போம் அப்படின்னா
நோட்ஸ் மேக்கிங்ல ஆரம்பிப்போம் கிளாஸ் அட்டன் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் ரிவிஷன். அதுக்கப்புறம் இது எப்படிடா பெட்டரா ப்ரெசென்ட் பண்றது, அதாவது நம்ம கிட்ட என்ன கிடைச்சுன்னா கண்டென்ட் கிடைச்சிச்சு, இந்த கண்டென்ட் எப்படி அழகா எழுதுறது, அதை வந்து நம்ம திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய இடம் தான் எங்க அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ். டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல நம்ம திருப்பி திருப்பி அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சூப்பரா நமக்கு வந்து அவுட்புட் வந்து வந்துடும். ஈவன் நம்ம மேப்பே வந்து இந்தியா மேப் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட், சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். என்னன்னா அட்லஸ் இருக்கும், கண்டிப்பா அட்லஸ் வாங்கிடணும். ஆக்ஸ்போர்ட் அட்லஸ் இல்லைன்னா பிளாக் ஸ்வான் ஸ்லேட் அட்லஸ் இருக்கும், ஓரியன்ட் ஸ்லேட். ஸோ அந்த அட்லஸ்ல இந்த சைஸ்ல பாக்கெட் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மேப் இருக்கும். அதை பார்த்து ஒரு 10 தடவை வரைஞ்சீங்கன்னா போதும், வந்து அவ்வளவு சிம்பிளா போட்டலாம். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பிளஸ் போடுங்க, போட்டுட்டு இதை இப்படி வரீங்க இப்படி அந்த மாதிரிலாம் பண்றதுக்குலாம் நேரமே இல்லை. நம்ம கையை வச்சோம்னா குஜராத்தில் ஆரம்பிச்சோம் அப்படின்னா மேலே அப்படியே ஜம்மு காஷ்மீர் லடாக் போயிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளுக்கு ஒரு டவுனு, அப்புறம் பூட்டானுக்கு ஒரு டவுனு, அப்புறம் அருணாச்சல பிரதேசில் ஒரு ஹைப்பு, அப்புறம் பங்களாதேஷ் உள்ளுக்குள்ள அப்படியே வந்து ஹாலோவின் மாதிரி ஒன்று போட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா என்ன ஆகுனா கீழே தமிழ்நாடு போயிட்டு திருப்பி அப்படியே வெஸ்ட் கோஸ்ட் வந்து முடிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வரையறது அப்படின்றது வந்து நம்ம கிளாஸ்ல உங்களுக்கான ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் நீங்க டெஸ்ட் பேப்பர்லேயே நீங்க திருப்பி திருப்பி அந்த மேப் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த இன்புட்டை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணும்போதுன்னா ரொம்ப அழகான ஒரு இந்தியா மேப் வரும். இவ்வளோ அழகா வரைஞ்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மார்க் வந்து இவ்வளவுதான் செய்யும் வந்து. அப்ப பேப்பரை எப்படி அழகுபடுத்துறது கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா நம்ம 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 வீட்டை வந்து யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா வீடை உடனே அலங்கா வைப்போம், அது வரையும் அலங்கோலமா இருக்கும். வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா டக்குன்னு உடனே மேட்ரஸ் எடுத்து மடிச்சு வைக்கிறது, போர்வையை மடிச்சு வைக்கிறது, தலானிலாம் எடுத்து வைக்கிறது, ஹாலை நீட்டா கிளீன் பண்றது, எல்லாமே டக்குன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது அழகா இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி அப்போ மற்றவங்க பார்க்குற பார்வையில நம்ம அழகா தெரியும், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்றோம், நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட். பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க படிக்க போறாங்கன்னும் போது அதை எப்படி அழகா வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா உங்களை தயார்படுத்த போறோம் டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல அனுப்பிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தேவை. ஃபுட் வெப் அப்படின்னா சொல்ல வேண்டியது ஆல்டர்னேட்டா ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அனிமலுக்கு நம்ம ப்ரிலிம்ஸ்லையும் படிப்போம், மெயின்ஸ்ல நம்ம இங்கே பார்க்க தான் போகிறோம். ஸோ அதுதான் இங்கே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து எக்கோசிஸ்டம் சர்வீசஸ், சூழலில் சேவைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலா இதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பார்க்குறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸை பார்த்துருவோம். சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டங்கள் பத்தி கேட்டிருக்காங்க, என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் அதை பத்தி கேட்டிருக்காங்க, அண்ட் ரிமோட் சென்சிங் பத்தி கேட்டிருக்காங்க, ஜிஐஎஸ் பத்தி கேட்டிருக்காங்க, அதே மாதிரி இக்காலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஸ்டேட் அதை பத்தி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு யாருன்னா சிக்கிம் அடிப்போங்க. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இப்போ அதை பத்தி எழுதி சொல்றேன். வாட் ஆர் த எக்காலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஆர்கானிக் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படி பார்க்குறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, இன்னொரு பக்கம் கன்சியூமருக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது, இன்னொரு பக்கம் எக்ஸ்போர்ட் இந்தியாவுக்கு வருமானம் வந்து அப்போ ஏற்றுமதி பண்றோம். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் அதை வந்து இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான வருமானம் வந்து மாற ஆரம்பிக்கிறோம். ஸோ அதை பத்தி நம்ம படிப்போம். அண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், பயோடைவர்சிட்டி டைப்ஸ், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்விரான்மெண்ட் எக்காலஜி தான் ஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம வாழ்க்கையில இத்தனை வருஷம் 20 வயசு ஆயிருக்கும், 25,000 இருக்கும், 30,000, 35 வயசு ஆயிருக்கும். ஆனா இதுவரையும் நம்மளை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை பத்தி நம்ம இவ்வளவு தூரம் சிந்திச்சிருக்கவே மாட்டோம். ஆனா இந்த சப்ஜெக்ட் மூலமா அதை சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை பத்தி நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப ரசிச்சு படிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் எதுனா என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால தான் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் செட் பண்ணும்போது மற்ற 2 பேப்பர்லயும் வந்து பாத்தீங்கன்னா எத்திக்ஸ்க்கு எவ்வளவு மார்க் கொடுத்தாங்கன்னா 50 மார்க், தமிழ் சொசைட்டிக்கு 50 மார்க், ஆனா என்விரான்மெண்ட் எக்காலஜிக்கு 50 மார்க் கொடுக்கல. என்ன பண்ணிட்டாங்க, ஜாகிரபிக்கு 100 மார்க் கொடுக்காம அதுல ஏன்னா ஜாகிரபி மேஜர் சப்ஜெக்ட் வந்து. ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஹிஸ்ட்ரி ஈக்குவலா சொல்லலாம், எக்கனாமிக்ஸ் ஈக்குவலா சொல்லலாம். அப்படியேப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க் கொடுக்காம அதை என்ன பண்ணிட்டாங்க 75 மார்க்கா குறைச்சி என்விரான்மெண்ட்டுக்கு 25 மார்க் கூட்டி 75 வந்து மாத்திருக்காங்க அப்படின்னா அப்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றது இதுல இருந்தே நமக்கு வந்து தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம என்ஜாய் பண்ணி படிக்க போற ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இதுல கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து டாபிக் என்ன, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், பயோடைவர்சிட்டி டைப்ஸ், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இன் இந்தியா. ஸோ இதுல வந்து பல்லுயிர்களின் வகைகள், பயோடைவர்சிட்டி டைப்ஸ் வந்து அண்ட் வெட்லேண்ட் கன்சர்வேஷன், ராம்சர் கன்வென்ஷன். இப்போ நம்ம என்விரான்மெண்ட் அண்ட் இக்காலஜிக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் அதிகமாக கொடுத்துருக்கோம். வந்து இப்போ ராம்சர் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமாக எங்கே இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது என்னென்ன இருக்கு, ரீசெண்டாக என்னென்ன கொடுத்தாங்க, ராம்சர் கன்வென்ஷன் எப்போ போட்டாங்க, ஈரானில் எப்போ போட்டாங்க, எதுக்காக போட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கிளாஸ்ல டீட்டெயிலாக வந்து பார்க்க தான் போகிறோம். அதுக்கு அடுத்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, பயோடைவர்சிட்டி ரிசோர்சஸ் அண்ட் குன்மிங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் இருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் அதுக்கு அடுத்து ஃபவுனா டைவர்சிட்டி இன் தமிழ்நாட்டில் விலங்கினங்களின் பன்முகத்தன்மை சொல்லிட்டேன். இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியாவில் 4 பயோஸ்பியர் ரிசர்வ், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு பார்க்கணும். அதுலேயும் வந்து மெரைன் பயோஸ்பியர் அப்படின்றது ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டில் இருந்து இருக்கு அண்ட் அகஸ்திய மலை அண்ட் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்னு பார்க்கணும். வந்து இதெல்லாம் வந்து நம்ம பயோடைவர்சிட்டிக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சப்ஜெக்ட்ல அப்படின்னு பார்க்கணும். அடுத்து
பயோடைவர்சிட்டி சிக்னிஃபிகன்ஸ் த்ரெட்ஸ் இன்சிட்டி எக்ஸிட்டி கன்சர்வேஷன் மெஷர்ஸ் வந்து. ஸோ அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பாதுகாக்கலாம் உயிரினங்களை அப்படின்னு சொல்லிட்டு உள் வாழிட பாதுகாப்பு வெளி வாழிட பாதுகாப்பு. அப்போ எங்க இருக்கோ அங்கேயே வச்சு பாதுகாத்தோம் அப்படின்னா அது இன்சிட்டிவ். எக்ஸிட்டிவ்னா அது அங்கிருந்து அது அழிஞ்சிரும். அதனால அதை எடுத்துட்டு வந்து கேப்டிவ் பிரீடிங் சொல்லுவோம் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து வண்டலூர் ஜூ இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அது வந்து என்னன்னா எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். அப்படின்னா காட்டில் இருக்கிற விலங்கு பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே இருக்கு, விட்டா பாப்புலேஷன் குறைஞ்சிரும், அழிஞ்சிரும். ஏன் அழிஞ்சிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வாழ்விடம் இல்லாம போயிருக்கும் வந்து. ரெண்டாவது அதுக்கான உணவு பிரே இருக்குல்ல, அந்த உணவு வந்து பற்றாக்குறையா இருக்கும். மூன்றாவது என்னன்னா போச்சிங் அப்படின்னா வேட்டையாடி அது காலி பண்ணிடும். ஸோ அப்போ இந்த 3 ரீசன்னால அது அங்க இருந்தா அது டோட்டலா அழிஞ்சு அது இனமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா ஜூ மாதிரி இருக்கக்கூடிய வண்டலூர் ஜூ மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதனுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறாங்க. அப்ப எண்ணிக்கை அதிகமானதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அங்க வச்சு அது அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா கவர்மெண்டால ஸ்பான்சர் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதை எடுத்துட்டு போயிட்டு திருப்பியும் அதுக்கு தகுந்த மாதிரி காட்டுல இருக்க மானோட எண்ணிக்கை இல்லைன்னா ஜீப்ரா அது என்ன உணவா உண்ணுதோ அதோட எண்ணிக்கை அதிகரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை எடுத்து போய் விடுறது. இந்த வேலையை வந்து பண்றாங்க. இன்னும் சில ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட், அதாவது மத்திய பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா டைகர் பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்கு. அதே வந்து அதனுடைய பிரே ஆனால் அது உணவா உண்ணக்கூடிய டீரோ அல்லது வந்து இது வந்து கேட்டிலோ அதனுடைய பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, கால்நடை பாப்புலேஷன். ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு 100-150 கிலோமீட்டர் தள்ளி எடுத்துட்டு வந்து ஒடிசால சத்தீஸ்கர்ல சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து விடுறாங்க. விட்டாலும் என்ன பண்ணுதுன்னா அந்த புலி திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி மதிப்பு போயிடுச்சு. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கணும் நான் அங்கே தான் இருப்பேன், ஏன்னா இடத்த வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அதே இடத்துக்கு போயிருது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து பிரில்லியண்டா அனிமல்ஸ் வந்து இருக்கு. நம்மளும் வந்து அந்த அனிமல்ஸோட பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகாம பாத்துக்கிறதுக்காக நம்ம பார்த்து நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்னு ஒரு பாடியை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிர் லைன் பத்தி இருக்கு, ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் இருக்கு, ப்ராஜெக்ட் crocodile இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்றது. ஏன்னா என்வரான்மெண்டல் பேலன்ஸா இருக்கணும் ஃப்ரெண்ட். சரி ஏன் வந்து டைகர் ஏன் சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஆச்சரியமான ஒரு பதில் என்ன என்வரான்மெண்ட் இக்காலஜியில் அப்படின்னா வந்து டைகர் பாப்புலேஷன் வந்து இட் வில் கண்ட்ரோல் த என்னது ஹெர்பிவோரஸ் பாப்புலேஷன். ஹெர்பிவோரஸ்னா என்னன்னா தாவர உண்ணிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும். ஏன் கட்டுப்படுத்தலாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மான்களோட எண்ணிக்கை காட்டில் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுன்னா அது வந்து மான் வந்து புல்ல வந்து மேயும். அதே மான் என்ன பண்ணுன்னா ஒரு மரத்துடைய சாப்லிங் இருக்கு, மரக்கன்று இருக்குன்னா அதையும் மேயும் வந்து. இப்போ இதனுடைய பாப்புலேஷன் அதிகமானா புல்லு வந்து பத்தாது. அப்ப என்ன பண்ணா மரக்கன்று எல்லாம் மேய்ஞ்சிருச்சுன்னா அந்த சீடு விழுந்து அது வந்து முளைச்சு வரக்கூடிய தாவரத்தெல்லாம் அது வந்து மேய்ஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் வந்து ஃபாரஸ்டே அழிச்சிடும். அப்ப டீஃபாரஸ்டேஷன் வந்து நம்ம பண்றது இல்ல, அந்த ஹெர்பிவோரஸே பண்ணிடும் வந்து. அப்ப என்ன ஆகுனா காடு அழியறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாவர உண்ணிகள் காரணமாயிடும். இப்ப இந்த தாவர உண்ணியோட பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வைக்கிறது அப்படின்னா என்ன பண்ணணும், இப்ப நம்ம கிட்ட வந்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எவரி சண்டே இல்ல வாரத்துல 7 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா என்னது வந்து வனவிலங்கு வேட்டையாடி அதுதான் உணவா உண்ற நிலை வந்துடும். ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்க். அப்ப ஹியூமன் கிட்ட விட முடியாது. அப்ப என்விரான்மெண்ட் அதே மாதிரி நம்ம உள்ள காட்டுக்குள்ள போனாலும் அந்த காட்டோட சமநிலை பாதிக்கப்பட்டுரும். அப்ப அந்த இடத்துல அந்த மானோட பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு யார் தேவைப்படுறாங்கன்னா டைகர் தேவைப்படுது, லயன் தேவைப்படுது, சீட்டா தேவைப்படுது, லெப்பார்ட் தேவைப்படுது. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிக் கேட்ஸ் அப்படின்றது இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபாரஸ்டோட அந்த காடோட சமநிலையை மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய புரிதல் வந்து நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா என்விரான்மெண்ட் காலேஜ்ல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கா இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுல வந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட் நேஷனல் பார்க்ஸ் வந்து பத்தி கேட்டிருக்காங்க, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் கேட்டிருக்காங்க, இன்சிட்டி கன்சர்வேஷன் பத்தி கேட்டிருக்காங்க, டைகர் ரிசர்வ்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க, அண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பத்தி நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ப்ரீவியஸ் இயர்ல டோட்டலா வந்து ஒரு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரோல் ஆஃப் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் சைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி கேட்டு அதை பத்தின டாபிக். ஸோ அதுல நம்ம கொஸ்டின்ஸ் அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ் அது மட்டுமே வந்திருக்கு. டைகர் சென்சஸ், டைகர் மானிட்டரிங் ப்ரோக்ராம் அண்ட் பாப்புலேஷன் ஆஃப் வல்ச்சர்ஸ் அப்படின்றது அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்து சிபிடி ஐயூசிஎன் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் அப்படின்னு இந்த பாடி ரொம்ப முக்கியமான பாடி. இவங்க தான் வந்து ரெட் டேட்டா புக் அப்படின்னு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அது மூலியமா வந்து அழிந்து வரக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் இருக்கு அப்படின்னா ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் வந்து இந்த புக்ல வந்து இருக்கும். கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி சிபிடி அப்படின்றதும் நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ அப்ப இந்த ஐயூசிஎன் பத்தி கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐயூசிஎன் பத்தி சரி 4 கொஸ்டின் வந்து ஐயூசிஎன் பத்தி மட்டுமே கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி அது ரிலீஸ் பண்ண டேட்டா அப்படின்றது அதை பத்தியும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ டோட்டலா 5 கொஸ்டின்ஸ் வந்து ஐயூசிஎன் பத்தி மட்டுமே வந்திருக்கு அப்படின்னு. சிபிடி அடுத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சிபிடியும் இங்க வந்திருக்கேன். ஸோ பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை பத்தின கொஸ்டின்ஸ் அப்படின்றது இங்க வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுல வந்து மொத்தம் நமக்கு வந்து 2 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அது அடுத்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் மேனேஜ்மெண்ட், ஏர், வாட்டர், சாயில், தெர்மல், நாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படின்றது வந்து. ஸோ அதை பத்தின கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து டோட்டலா நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு.
ஏன்னா ஏர் பொல்யூஷன் தான் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அதனால அதுல இருந்து மட்டுமே யூபிஎஸ்சி டிஎன்பிசியில் 26 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்றது மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, எதுல அதிகமான கேள்வி கேட்கறாங்க, அப்ப கேள்வி கேட்டதுக்கும் பதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அந்த டாபிக்ல இருக்கிறதுக்கு டீட்டெயிலா நம்ம டேட்டாஸ் ஃபேக்ட் கலெக்ட் பண்ணி அதுக்கான டெஃபினிஷன், அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி கேட்டாங்கன்னா செம்மையா எழுதிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம நோக்கம் என்ன அப்படின்னா, டிஎன்பிசி மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்விக்கு சூப்பரா ஆன்சர் எழுதுறது அப்படின்றது மட்டும் தான் நம்மளோட டார்கெட். வந்து பெஸ்ட் ஆன்சர் வந்து இப்படி ஒரு ஆன்சர் படிச்சே இல்லை அப்படின்னு சொல்லி எவாலுவேட்டர் வந்து நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட ஆன்சர் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், டாப்பரா ஆக முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு எல்லா விதமான சப்போர்ட், அதாவது மெட்டீரியல் சப்போர்ட், கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது உங்களுக்கு கண்டினியூஸா ப்ரொவைட் பண்ண போறது நம்ம அகாடமி. அதே மாதிரி எம்பிசி பேட்சோட நோக்கமே என்னன்னா, நீங்க ஜெயிக்கிற வரையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறது அப்படி பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம ஒலிம்பிக் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா, அதெல்லாம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒலிம்பிக் கேம்ஸே வரும். ஆனா என்ன பண்ணுவாங்க, விடாமுயற்சி. ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸ்ல மிஸ் பண்ணிட்டாலும் அடுத்த ஒலிம்பிக் கேம்ஸ் அது 4 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அப்போ ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க லைஃப்ல ஒரு டிகேடே வந்து செலவு பண்ணுவாங்க. ஆனா இங்க அப்படிலாம் நம்ம கிடையாது. நீங்க டெப்டி கலெக்டர் ஆகுறது, நீங்க டிஎஸ்பி ஆகணும் அப்படின்றது என்னது, ஜஸ்ட் 1.5 இயர்ஸ்ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். வருஷம் நமக்கு எக்ஸாம் இருக்க போகுது. அதுதான் டிஎன்பிசி சேர்மன் சொல்லியிருக்காங்க. தேவையில்லாம யூடியூப்ல வரக்கூடிய வதந்தி, கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா, டிஎன்பிசி அகேன்ஸ்டா வரக்கூடியதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம காலமும் நேரமும் விரயமாகும். நீங்க ஃபோக்கஸ்டா படிங்க, நோட்ஸ் மேக்கிங் பண்ணுங்க ஃப்ரெண்ட், வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா யூ வில் கெட் இன்டு தி சர்வீஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா கண்டினியூஸா வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க எக்ஸாம், ஸ்டாப்லாம் ஒன்றும் ஆகல. சார் அது வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்த சுச்சுவேஷன்ல ஒரு 5 வருஷம் ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஸோ அதனால கண்டினியூஸா வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்க போது. அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம எப்பவுமே நம்ம கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிறோம். ஸோ அதனால அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் நினைக்காதீங்க. நீங்க எஃபர்ட்டை போடுங்க, ஊக்கத்தோட இருந்தீங்க அப்படின்னா வெற்றி வந்து நிச்சயம் அப்படின்னு. அடுத்து சாலிட் அண்ட் அசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட், இதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான டாபிக். 6 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோ மைனிங் பத்தி கேட்டிருக்காங்க, அண்ட் ஓப்பன் டம்ப் சைட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க, கம்போசிட்டிங் அண்ட் சாலிட் வேஸ்ட் அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், 3R வந்து இ வேஸ்ட் வந்து அர்பன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு வந்து கொஸ்டினா வந்து இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸா வந்து இருக்கு அந்த கொஸ்டின்ல வந்தது அப்படி பார்க்குறோம். அடுத்து என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் மானிட்டரிங் அப்படின்றது வந்து அதுல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர்னா என்ன அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம அட்மாஸ்பியர் பத்தி படிப்போம், என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூல படிப்போம். அண்ட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு ரொம்ப முக்கியமான EIAன்னு சொல்லுவோம் ஷார்ட்டா. ஸோ அது வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஆடிட்டிங் பத்தி நம்ம சிலபஸ்ல வந்து ஹெட்டிங் வந்து இருக்கு. ஸோ அதுல நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டோட்டலா இந்த ஏன்னா EIA இப்போ ரொம்ப முக்கியமானது, வந்து எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் EIA வேணும் அப்படின்னு பார்க்குறோம். 12 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், இம்பார்ட்டண்டா இருக்கனால. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல சாதாரணமாக தான் தெரியும், ஆனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது தான் அதனுடைய வெயிட்டேஜ் வந்து நமக்கு தெரியும், எதுல இருந்து நமக்கு ரிப்பீட்டடா வருது. ஏர் பொல்யூஷன்ல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ EIA அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இதுலயும் அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டாபிக் நம்ம நோட்ஸ் மேக்கிங், ஏன்னா இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல ரெலவெண்டா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ரெண்டுமே இப்போ பார்த்து சொன்னது. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் இருப்போம் வந்து. ஸோ அதில் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா என்ன, செக்லிஸ்ட்னா என்ன, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி அண்ட் GIS யூசர் இன் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இதுல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், environmental issues and management of sustainable development goals SDGs and targets அப்படின்றது வந்து. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் SDGல வந்து மொத்தம் 3 இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து டோட்டலா வந்து எத்தனை இருக்குன்னா 17 இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது 2030க்குள்ள அட்டைன் பண்ணணும் அப்படின்றதான் டார்கெட்டா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அதுல தமிழ்நாடு எந்த லெவல்ல இருக்கு, இந்தியா எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றது படிக்கக்கூடிய ஒரு ஏரியாவா இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து கிளைமேட் சேஞ்சஸ் இன் மான்சூன் பேட்டர்ன் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்ட் குளோபல் சினரி, என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ் இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் மிட்டிகேஷன் மெசேஜ் அப்படி பார்க்குறோம். காலநிலை மாற்றம் தமிழ்நாடு, இந்தியா மற்றும் உலகளாவிய பருவமழை கால மாற்றங்கள், காலநிலை மாற்றத்தினால் சுற்றுச்சூழலில் ஏற்படும் விளைவுகள் மற்றும் குறைப்பு நடவடிக்கைகள், இதை பத்தி நம்ம படிக்கிறதுக்காக டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு முக்கியமான ஒரு கரண்ட் டாபிக்கா இருக்கு. பாரிஸ் அக்ரிமெண்ட் எல்லாருக்கும் தெரியும், 16 கொஸ்டின் இதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு நம்ம இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த டாபிக்கை படிக்கும் போதே இப்போ ரெலவெண்டா இருக்கக்கூடிய டாபிக் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், அதை வச்சு போட்டலாம். அண்ட் சேஞ்சிங் மான்சூன் பேட்டர்ன்ஸ் இன் இந்தியா அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க. என்விரான்மெண்ட் இன் கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளோபல் வார்மிங் அண்ட் பைஃப்ராச் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த சைக்ளோன் அண்ட் ஓவர் அரேபியன் சி வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கிரீன் ஹவுஸ் கேசஸ், அதே மாதிரி குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஜியோ இன்ஜினியரிங் அண்ட் ஸ்பீசிஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் மியாவாக்கி ஃபாரஸ்டேஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் த்ரெட் டு கோரல் ரீஃப்ஸ் அண்ட் ஆசிட் ரெயின், கிளவுட் பஸ்ட் அண்ட் கியோட்டோ புரோட்டோகால், அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆன் வாட்டர் ரிசோர்சஸ் சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா கேட்டது அப்படின்னு பார்க்குறோம். அந்த கீவேர்ட்ஸ் அப்படி பார்க்குறோம். இது எல்லாமே பல இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கிளாஸஸ்ல இது என்ன பண்ணணும், உங்களுக்கு டீட்டெயிலாக நடத்தி
காட்டி அதை திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படிக்கிறதுனால மேபி என்விரான்மெண்ட் எக்காலஜி வந்து அதிகமாக படிச்சதில்லை ஸ்கூல் காலேஜில், இப்போ தான் படிக்கிறேன் அப்படின்னும் போது புதிய விஷயங்கள் நிறைய கற்றுக்க போறீங்க. ஸோ அது மூலியமா என்ன பண்ணுவாங்க, நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு அந்த ரிவிஷன் பண்ணும்போது அதை கேள்வி கேட்கும்போது நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்டு. அடுத்து கிளீன் அண்ட் கிரீன் எனர்ஜி, தூய்மை மற்றும் பசுமை ஆற்றல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்தியாவின் ஆற்றல் மாற்றம் குறித்து பயணத்தை எவ்வாறு சரிப்படுத்துவது அப்படின்றது கொஸ்டின் கேட்டுங்க. அப்போ எனர்ஜி டிரான்சிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ பயோமாஸ் எனர்ஜி, இப்போ எனர்ஜி அப்படின்றத நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், அதே நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக், ஏன்னா நம்ம ரீபே பண்ணணும், அது ஒன்று. ரெண்டாவது நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி அப்படின்றது என்னன்னா ஏர் பொல்யூஷன் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம கிரீன் எனர்ஜி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்தியா வந்து சோலார் சன்லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200+ டேஸ் சன்லைட்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும் நமக்கு. அப்படி 200 நாளைக்கு மேலே சன்லைட் இருந்தாவே அந்த இடத்துல சோலார் பேனல் வைக்கலாம். ஈவன் நமக்கு வந்து 300 டேஸ் இருக்கும், 365 நாளில் 300 நாள் வந்து சன்லைட் இருக்கும், சில இடங்களில் 365 நாளும் சன்லைட் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சூரிய ஆற்றல் அப்படின்றத நம்ம வந்து சரியாக இன்னும் யூட்டிலைஸ் பண்ணல. அப்போ அது அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா என்ன ஆகுனா மின்சார உற்பத்தி அப்படின்றது நம்ம அது மூலியமா பண்ணும்போது அது கிரீன் எனர்ஜியாக வந்து இருக்க போகுது. அப்போ நமக்கு ஏர் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. அப்போ தூய்மை பசுமை ஆற்றல் அது சம்பந்தப்பட்டதா. இதில் அனல் மின் நிலையங்கள், தெர்மல் பவர் ஸ்டேஷன் பற்றி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ரெனியூபிள் எனர்ஜி பற்றி, அண்ட் கன்வென்ஷனல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் அண்ட் சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் இந்தியாஸ் கிரீன் எனர்ஜி காரிடார் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சோலார் எனர்ஜி அண்ட் போட்டோவால்டிக் சோலார் எனர்ஜி அப்படின்றது நமக்கு கீவேர்ட்ஸாக வந்து இருக்கு, கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த எனர்ஜி சம்மந்தப்பட்டதில் நமக்கு 10 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு பார்க்குறோம். பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது பாரிஸ் ஒப்பந்தம் 2015. ஸோ அதை பேஸ் பண்ணியே நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் நேஷனலி டிட்டர்மினேட் கான்ட்ரிபியூஷன்ஸ் NDCs வந்து, ஸோ அது நம்ம நேஷனல் டிட்டர்மினேட் கான்ட்ரிபியூஷன் இந்தியா வந்து எவ்வளோ வந்து இப்போ நெட் ஜீரோ, நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து நெட் ஜீரோ எப்போ நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்னா 2070 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 2070 இன்னும் 45 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுதோ அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து இருப்போம். அப்போ கார்பன் டை ஆக்சைடு எமிஷனே இருக்காது, நெட் ஜீரோவா நம்ம ஆக்கிடுவோம். அப்படின்னா என்னன்னா அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம், காடுகள் வளர்ப்பு, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்றதை டோட்டலாக நம்ம குறைச்சிருவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2070 அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணா பெட்ரோல் டீசல்ல வாகனங்களே இருக்காது, வெஹிக்கிளே இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ முழுக்க என்னன்னா இ வெஹிக்கிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரோட்ல பார்க்கும்போது வந்து இ வெஹிக்கிள், ஸ்கூட்டர், கார் அப்படின்றது அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ பஸ்ஸும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஏற்கனவே வந்து ட்ரெயின்ல எதுல ஓடிட்டு இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் மூலியமா தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த கரண்ட் எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகி வரப்போகுது அப்படின்னா சோலாரு, வெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து ரெனியூபிள் எனர்ஜில இருந்து வரப்போகுது. அப்ப புதுப்பிக்கத்தக்க வளங்கள்ல இருந்து அதனோட ஆற்றல் உற்பத்தி வரும்போது அதுவும் என்ன ஆயிடும்னா கோ கிரீனா வந்து மாறிடும் அப்படின்னு. ஸோ அப்ப டீசல் அப்படின்றதுல இன்ஜின் அப்படின்றது ஃபியூச்சர்ல இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ அதுதான் அது. So nationally determined contribution அப்படினா environmental laws, policies and treaties in India and global scenario அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு என்னென்னலாம் இருக்கு, இது பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிகாலி சட்ட திருத்தம், கிகாலி அமெண்ட்மெண்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கோப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோப்பன்ஸ் கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷன், கோப்பன்ஸ் காலநிலை வகைப்பாடுனா என்ன, அப்புறம் ஐபிசிசி வந்து 6வது மதிப்பீடு பத்தி கேட்டிருக்காங்க, 6th அசஸ்மெண்ட். ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. வந்து அடுத்து வந்து நெட் ஜீரோ எமிஷன் அண்ட் காப் வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து 21 பத்தி கேட்டிருக்காங்க. மான்ட்ரியல் நெறிமுறை, மான்ட்ரியல் புரோட்டோகால்னா எதுக்குன்னா மெயினா வந்து நமக்கு ஓசோன் இருக்குல்ல டிப்ளீஷன்ஸ் அது சம்மந்தப்பட்டது. அண்ட் எர்த் சமிட் எதுனா கிளைமேட் சேஞ்ச், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் தான். அண்ட் கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு டெவலப் பண்றாங்க. அண்ட் ஐபிசிசி வந்து அப்புறம் காலநிலை மாற்றத்துக்கான அரசாங்கத்துக்கான இடையிலான குழு அப்படின்றத வந்து இந்த ஐபிசிசி அதை பத்தி கேட்டிருக்காங்க. இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறோம். COP 26 பத்தி கேட்டிருக்காங்க. காப்னா என்னன்னா ஒவ்வொரு டைமும் மீட்டிங்கை போட்டு ஒரு சமிட் கண்டக்ட் பண்ணி அதுல ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க, அதை உலக நாடுகள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான். அந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் வந்து கடைசியா நடந்த கான்ஃபரன்ஸ் வரையும் அதுல முக்கியமான கான்ஃபரன்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவோம். அண்ட் யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் வந்து அப்புறம் கான்ஃபரன்ஸ் அந்த பார்ட்டிஸ் வந்து COP பத்தி கேட்டிருக்காங்க. யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் பத்தி UNFCCCன்னு சொல்லுவோம். ஸோ அதை பத்தி கேட்டிருக்காங்க. அண்ட் ரோட்டர்டாம் கன்வென்ஷன் பத்தி கேட்டிருக்காங்க. வந்து இது எல்லாமே நம்ம வந்து அப்ப என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிட்டு இருக்கோம் அதை பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இங்க இருக்கு. அதனால இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல ரீசெண்டா சம்மிட், COP கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், UNFCCC, IPCC அப்படி சொல்லிட்டு என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்ப்போம். அண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல பார்ப்போம். அதை நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவீங்க. அதுல இருந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம்ல நம்ம சுலபமா ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்மளுடைய மெத்தடா வந்து இருக்க போகுது அப்படி பார்க்குறோம். வந்து அதில் டோட்டலாக ஒரு 18 கேள்வி. அப்புறம் ரொம்ப முக்கியமான
ஒரு டாபிக்கா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்து ஸோ அப்போ இயற்கை பேரிடர் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதில் அந்த டாபிக்ஸ் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவரையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா முக்கியமான இந்தியா பேரிடருக்கு பெயர் பெற்ற நாடு அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ இங்கே வந்து ஃப்ளட் இருக்கு, ட்ரவுட் இருக்கு, அப்புறம் லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்கு, சுனாமி கூட வந்திருக்கு, சைக்ளோன் இருக்கு. இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யூபிஎஸ்சியில் முக்கியமான டாபிக், அதனால அதிகமான கொஸ்டின் யூபிஎஸ்சிலேருந்து வந்திருக்கும். 27 கொஸ்டின் வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ற அளவுக்கு ரெடி ஆயிடலாம். இப்போ உதாரணத்துக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க பார்ப்போங்க. ஸோ அப்போ ஃப்ளட்டை பத்தி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட், வெள்ளம் அது கேட்டிருக்காங்க. அப்புறம் சைக்ளோன், சூறாவளி வந்து, அப்புறம் ப்ரீ டிசாஸ்டர் போஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. வந்து அடுத்து லேண்ட்ஸ்லைடு அது கேட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ரீக்வென்ட் ஃப்ளட்டிங், சென்னை இஸ் ப்ரோன் டு ஃப்ரீக்வென்ட் ஃப்ளட்டிங், காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எர்த்குவேக், நிலநடுக்கம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் டிஎம்ஏ இன் இந்தியா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்குள்ள அதை பத்தி கேட்டிருக்காங்க. ஃப்ளட்டிங் இன் அர்பன் ஏரியாஸ் வந்து கேட்டிருக்காங்க. டிசாஸ்டர் ரெசிலன்ஸ் வந்து, கோஸ்டல் எரோஷன், அப்புறம் நேஷனல் லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து, டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் வந்து, டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் வந்து, அப்புறம் சென்டை ஃப்ரேம்வொர்க் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் வந்து 2015-2030 அதை பத்தி கேட்டாங்க. அண்ட் யோகோ வந்து ஃப்ரேம்வொர்க் பத்தி கேட்டிருக்காங்க. அண்ட் சுனாமி, அப்புறம் ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஃபால் வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பத்தி கேட்டிருக்காங்க, என்டிஎம்ஏ பத்தி கேட்டிருக்காங்க. நேஷனல் ஆயில் சாயில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நேஷனல் ஆயில் சாயில் டிசாஸ்டர் கண்டிஜென்சி பிளான், டீப் வாட்டர் ஹாரிசான் பத்தி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் வந்து கேட்டது அப்படின்னு இம்பார்ட்டன்டான ஏரியாஸும் கூட. நம்ம அந்த ஏரியாவும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அதே ஏரியால இருந்து கொஸ்டின் கேட்டா இல்ல அதே கேட்டாலும் நம்ம சிறப்பாக எழுதிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் என்விரான்மெண்டல் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் அப்படின்னு நமக்கு அதுல இருந்து கேட்ட கொஸ்டின் அப்படின்னா எஸ்பிஎம் பத்தி கேட்டிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்விரான்மெண்டல் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சுற்றுச்சூழல் ஆரோக்கியம், என்விரான்மெண்டல் ஹெல்த் பத்தி கேட்டிருக்காங்க. கிளீன் அண்ட் சேஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றத பத்தி நம்ம கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ். அண்ட் மீதி இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப என்ன கரண்டா வந்து இருந்ததோ ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் என்ன, சோலார் ஸ்கீம் பத்தி எழுதுங்க, COVID-19 இம்பாக்ட் என்விரான்மெண்ட்ல எப்படி இருக்கு, ஜல் சக்தி அபியான் பத்தின கொஸ்டின் அப்படி பார்க்குறோம். மிஸ்செலேனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்டல் ரெகுலேஷன்ஸ் ஒன்று, பெனிஃபிட்ஸ் ஆஃப் டேம், அப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டேம்ஸ், அப்புறம் குளோபல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், அதுக்கு அடுத்து இம்பாக்ட் ஆஃப் டேம்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட் அண்ட் சில்ட்ரன்ஸ் என்விரான்மெண்டல் ஹெல்த் ப்ரோக்ராம், ரிச் அண்ட் புவர் கண்ட்ரீஸ், என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் அண்ட் ரியலைசேஷன் பிட்வீன் அர்பனைசேஷன் அண்ட் என்விரான்மெண்டல், அண்ட் அதுக்கடுத்து ஜாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் GIS, ஜெனடிக் இன்ஜினியரிங், நேச்சுரல் ரிசோர்சஸ், மேஜர் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், கோ அண்ட் கோ ஜோன்ஸ், ரிவர் லிங்கிங், நமோமி கங்கை, அப்புறம் நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அண்ட் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன் BWC, அண்ட் டேம் ஃபெயிலியர்ஸ் கேட்டஸ்ட்ரோபிக் அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்கு. டோட்டலாக 16 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ நம்ம மேலே பார்த்தா இந்த நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் ஒரு 21 டாபிக் இருக்கு ஃப்ரெண்ட். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறது நம்ம எடுத்து போய் டாபிக்ஸ் போட்டு ஒரு 20 டாபிக் வச்சுக்கலாம். இந்த 20 டாபிக்ல இருந்து நம்ம மேஜர் ஹெட்டிங்ஸ் 20 ஹெட்டிங்ஸ்ல இருந்து நமக்கு எத்தனை கேள்வி வரப்போகுது அப்படின்னா 8 கேள்வி வந்து 4 ஆமா 8 கேள்வி கேட்க போறாங்க. நம்ம எழுத போறது வந்து பாத்தீங்கன்னா 3 கேள்வி நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிடிக்ட் பண்ணிட்டே போயிடலாம். இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்ல எப்படிலாம் கேள்வி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம கிட்ட ஆன்சர் இருக்க போகுது. அப்புறம் அந்த டாபிக்ல என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ண போறோம். அப்ப நம்ம சப் டாபிக் பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு எல்லாமே நம்ம ஆன்சர் ரெடி பண்ணிட்டு இதை நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்துறோம். டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 1 or 2 டெஸ்ட் வந்து இப்போ நீங்க மெயின்ஸ் ஃபவுண்டேஷன்ல பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அகைன் திருப்பி இதே மாதிரி 1 or 2 ஃபவுண்டேஷன் 1 or 2 டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பண்ணுவீங்க MPC பேட்ச் ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ நீங்க இந்த மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது நீங்க எடுத்த நோட்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகுனா எப்படி அதை பெட்டரா ப்ரெசென்ட் பண்றது அப்படின்றது மூலமா நீங்க ஆன்சர் ரைட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எவாலுவேட்டர் அண்ட் டாப்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஃபீட்பேக் வச்சு நீங்க அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா நீங்க மெமரி பண்ணதை பெஸ்ட்டா வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்கான அவங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து கிடைச்சிடும். அப்போ இதை தாண்டி கேள்வி இருக்குமா அப்படின்னு இருக்கு. அப்போ நம்மளே ப்ரிடிக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ லாஸ்ட் இயர் இது கேட்டிருக்காங்க, அடுத்த வருஷம் இது கேட்பாங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் அப்படின்றது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். உங்களுக்கு இந்த டாபிக் சம்பந்தமான ஒரு சரியான ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டுருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசினதுதான் இந்த என்விரான்மெண்ட் இக்காலஜிக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியாக வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடுவீங்க, அந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க, நீங்கள் எக்ஸாமுக்கு முழுமையாக ரெடி ஆகிடுவீங்க. என்விரான்மெண்ட் இக்காலஜிலிருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா போதும் செம்மையாக நீங்கள் எழுதிடுவீங்க அப்படின்னு பார்க்குறோம். அதில் எந்த சந்தேகம் வேண்டியல. ஆனால் இதுக்கு நம்ம என்ன வேணும்னா நம்ம ஒரு 101 ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு. அப்போ மொதல் நாளே வந்து அந்த 101 ஸ்டெப் மாதிரி இருக்குமானா இருக்காது வந்து.
ஸோ அப்போ முதல் நாள் அப்படின்றது நம்ம எழுதும் போது முதல்ல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் முதல்ல டெலிவரி பண்ணிடுவீங்க. அடுத்து அதில் என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணணும், என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க தான் நம்ம போவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், அடுத்த ஸ்டெப் சொல்லி ஒவ்வொரு நாளாக வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம ரிவிஷன் பண்ணுறது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அண்ட் படிக்கிறதுன்னு பண்ண போறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிகிட்டே போகும்போது 101 டெஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன ஆகுனா நீங்கள் ஃபுல்லாகவே ரெடி ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். இந்த எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆயிடுவீங்க. ஸோ உங்களை முழுமையாக ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளுடைய இலக்கம் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ MPCM பேட்ச் அண்ட் மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச்ல அதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அண்ட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆப்வியஸ்லி இந்த வருஷம் 2025 நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணீங்க. ஸோ உங்களுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பிரதானமாக வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்துக்கு ஈக்குவலான ஒரு லெவலாக வச்சிருக்கோம் வந்து. அதே நேரத்தில் நெக்ஸ்ட் இயர் மெயின்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் பிளான் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் நோட்ஸ் மேக்கிங் வந்து பிரதானம். அடுத்து ரிவிஷன். ஏன்னா ரிவிஷனே பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க, நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவீங்க, ரிவிஷன் பண்ணாமல் அப்பப்போ மட்டும் டெஸ்ட் மட்டும் எழுதிட்டு அப்படியே விட்டுருவீங்க. அப்போ அது வந்து பிரோஜனமே இருக்காது. அப்போ கிளாஸு, நோட்ஸ் மேக்கிங், ரிவிஷன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் இந்த 4மே ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னது நோட்ஸ் மேக்கிங், அதுக்கப்புறம் ரிவிஷன். இந்த மெத்தடில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படியே நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம ப்ராப்பராக உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ நாளைக்கு நம்ம 10 மணிக்கு வந்து லைவ் வந்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம மண்டே வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியிலேருந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறது, டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அண்ட் பிவிக்கு அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி பண்ணிவிடும். நம்ம ஆப்பில் வந்து விஜயகுமார் அகாடமி ஆப்பில் வந்து இப்போ அந்த டெமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம், எப்படி நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து ஆன்சர் ரைட்டிங் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கான டெமோ வந்து இருக்குது. நீங்கள் அதை அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் வந்து. ஸோ நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் டிசிஷன் வந்து எடுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கொஸ்டின் எழுதி நீங்கள் அப்லோட் பண்ண போறீங்க, பேப்பர் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க டாப்பர்ஸ் அண்ட் சீனியர் ஃபேக்கல்ட்டி. ஸோ அது மூலியமா நீங்கள் என்ன அது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் வந்து. அண்ட் நோட்ஸ் மேக்கிங் ஒரு பக்கம் பண்ணுறது, இன்னொரு பக்கம் பிவைக்கு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை பண்ணுறது. இதை வந்து பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு என்னன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸும் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே உங்களுக்கு வரக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ணணும்னா முழுமையாக நீங்கள் 9 யூனிட்டுக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணுறது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்போ இதை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் 200% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடியாக இருப்பீங்க. அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்றத நம்மளால் கிராக் பண்ண முடியும். எந்த ஒரு சந்தேகமும் வராது, பயப்படவே வேண்டியதில்லை. ஸோ மெயின்ஸ் இந்த அளவுக்கு நம்ம இன்டென்சிவாக ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுதான் அப்படியே நமக்கு ப்ரிலிம்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ரிலிம்ஸ் 100% கிராக் பண்ண போறீங்க. அப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் மட்டும் படித்தா கூட நமக்கு வந்து என்ன கான்ஃபிடன்ட் கம்மியாக இருக்கும் வந்து. நம்ம மெயின்ஸ் படிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் போகும்போது 100% வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடுவீங்க. திருப்பி அகைன் வந்து மெயின்ஸ்க்கான ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு பண்ண போறீங்க. இதுக்கு இதோட நோக்கமே என்னன்னா 750ல மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண வைக்கணும் அப்படின்றது. ப்ரிலிம்ஸ் நமக்கு பாஸ் பண்ணா போதும், அது கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது, பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ 100 மார்க்ஸ் தான், அது ரொம்ப சுலபமாக நம்ம ரெடி ஆயிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதில் ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதுல கண்டிப்பாக நம்ம 2025 அண்ட் 26 27ல சர்வீஸ் வாங்குறது அப்படின்னு அதுக்கான ஃபவுண்டேஷன் தான் நம்ம இங்கே வந்து போட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம இதை ரிலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இது நம்ம 2027 2028 வந்து. ஸோ அதனால் காலதாமதம் பண்ணாமல் உடனடியாக வந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, கிளாஸ் அட்டன் பண்ணுறது, நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணால் 93605339 அப்படி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் அனுப்பிடுவாங்க, டீட்டெயிலான கைடன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் மென்டரிங் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் அப்படின்றது சீனியர் ஃபேக்கல்டி அண்ட் டாப்பர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் எங்களோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் வாங்கிடலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். வந்து ஆல் தி பெஸ்ட். வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மெசேஜ் அண்ட் சேட்டில் போட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட். அதை கேட்டிருக்கீங்க. மெயின்ஸுக்கு வந்து நம்ம அகாடமி புக்கு மட்டும் படிக்கவா, அந்த ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அப்புறம் படிக்கணுங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம இங்கே வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல டீகோடட். இந்த டீகோடட் அப்படின்றது யாருக்காக அப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த டீகோடட் அப்படின்னு உங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம அகாடமிக்ஸ் இதுதான். ஏன்னா இங்கே இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே பாருங்க, இப்போ 10th 11th கொடுத்துருக்கோன்னா இது எல்லாமே கண்டென்ட் நம்ம புக்கில் இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இந்த சாப்டர்லாம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம அகாடமி புக்கில் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம அகாடமி புக்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே எடுத்து போட்டிருக்கோம். அதனால் நோ நீட் டு கோ ஃபார் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக். ஏன்னா நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல இங்கே கொடுத்துட்றோம். அப்போ புக்கில் போயிட்டு அங்கங்கே படித்து நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது டைம் உங்களுக்கு அதிகமாக எடுக்கும். அந்த டைமை சேவ் பண்ணி ஒரே இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 10th சயின்ஸில் யூனிட் 22ல் 22.6 மட்டும் தான் வேணும். அப்போ அங்கே இருக்கிற அந்த பேராகிராஃப் மட்டும் எடுத்துகிட்டு வந்து பாயிண்ட் அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். அப்புறம் ஜாகிரபியில் யூனிட் வந்து 3.5 3.6. அப்போ யூனிட் 3ல 3.5 3.6 மட்டும் போதும்.
அப்போ பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க 1 2 புக், இந்த 2 புக்கை நீங்க போயிட்டு அதுல இருக்க சாப்டர் தேடி எடுத்து நீங்க பண்றதுக்கு பதிலா நம்ம புக்ல என்ன பண்ணணும், எத்தனை பேஜ் வருதோ 2 பேஜ் 3 பேஜ்னா அப்படியே உங்களை ஒரே இடத்துல வந்துடும் வந்து. ஸோ சில சாப்டர்ஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சில டாபிக்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா, இப்போ எடுத்துட்டீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கு எத்தனை ஸ்டாண்டர்ட் ரெஃபர் பண்ண பாருங்க, 6th 9th 10th 12th, அதுக்கப்புறம் மஜித் ஹுசைன் புக்கு வந்து. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணணும். 5 புக்கை ரெஃபர் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரே இடத்துல ஒரே சாப்டர்ல நம்ம அழகாக வச்சிருவோம். நீங்கள் படிக்கும் போது ஒரு ஃப்ளோ இருக்கும் ஃப்ரெண்ட், அப்படியே ஒரு ஃப்ளோ இருக்கும், கண்டினியூட்டி இருக்கும், ஈஸியாக இருக்கும் வந்து. நீங்கள் ஒரு புக்கை முடிச்சுட்டு அடுத்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க, அப்புறம் வேற ஏதாவது வேலையை பார்த்து திருப்பி ஆரம்பிக்கும் போது ஈவன் சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 9th 10th இருக்க கண்டென்ட் மிஸ் பண்ணிடுவாங்க. என்கிட்ட புக் இல்லை, PDF டவுன்லோட் பண்ண முடியல நெட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் அது மாதிரி ப்ராப்ளமே இல்லாமல் நம்ம ஒரே புக்கா என்விரான்மெண்ட் இக்காலஜின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமி இந்த மாதிரி இது கம்பைல் பண்ணி நம்ம மொத்தமாக ஒரே ஒரு புக்கா நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த புக்கை நீங்க அப்படியே கையில் வச்சுக்கிட்டு நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ இந்த புக்கை உங்க கையில் இருக்க போது இந்த புக்கை வச்சுக்கிட்டு நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அண்டர்லைன் பண்ண போறீங்க. அப்படி அண்டர்லைன் பண்ணிட்டு அதை 4-5 வாட்டி படிச்சுட்டு அதுலேருந்து நோட்ஸ் எடுக்க போறீங்க. நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய நோட்ஸ்ல தான் நீங்க ரிவிஷன் பண்ண போறீங்க பண்ணி பார்க்கணும். ஸோ புக் அப்படின்றது என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கும் அதில் 4-5 வாட்டி படிக்கிறதுக்கு தான் புக் யூஸ் ஆகுது. அண்டர்லைன் பண்ணி புக் எப்பவுமே ரெடியா ரெஃபரன்சஸ்க்காக இருக்கும். அதுலேருந்து நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நோட்ஸ் தான் நீங்க ரிவிஷன் பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறம் புக்கு போக மாட்டீங்க. அதனால நோ நீட் டு கோ ஃபார் வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம், கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகே, நோ டவுட் நினைக்கிறேன். இப்போ நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது என்னன்னா, ரூல்டு நோட்ல நம்ம அகாடமியில உங்களுக்கு ஒரு நோட் புக் கொடுத்துருவோம் வந்து டெய்லி டெஸ்ட் எழுதுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ரூல்டு நோட்டை நீங்க வாங்கிட்டு அந்த ரூல்டு நோட்ல வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இதுதான் A4 ஷீட்ல நம்ம அகாடமியில் கொடுக்குற நோட் புக் ஃப்ரெண்ட். ஸோ அதில் எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும், நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்து நீங்க எம்டியா விட்டுருவீங்க. நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்றது இதுக்குள்ள தான் பண்ணுவீங்க. இதுக்குள்ளனா சாரி, ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு 2/3 வந்து நோட்ஸ் மேக்கிங் 1/3 வந்து ஃப்ரீயாக விட்டுருவீங்க. இது வந்து ரூல் நோட்டில் நம்ம பண்ணுவோம். அப்படி ரூல் நோட்டில் பண்ணக்கூடிய அந்த நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது என்ன ஆகும்னா, நமக்கு எக்ஸாமில் எழுதுகிற அதே பேப்பர் பேட்டர்னில் இருக்கிறதுனால நமக்கு வசதியாக இருக்கும் வந்து. ஸோ அந்த நம்ம டெய்லி டெஸ்ட்க்கான ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸும் நம்ம 10 மார்க் 15 மார்க்னு சொல்லிட்டு புக் ஒன்று கொடுத்துருவோம். ஸோ அந்த புக்கில் நீங்கள் எழுதிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த சொன்ன மாதிரி தான் 9360533399 இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த டீட்டெயிலான வந்து எப்படி நீங்கள் டெஸ்ட் எழுதுறது, எப்படி ஆப்பில் அப்லோட் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு டாப்பர்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க, கூகுள் மீட்டில் எப்படி உங்களை கூப்பிட்டு எப்படி இன்புட்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே டெக்னிக்கலாக நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம இந்த ஜாயின் பண்ணி படிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னதான். ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கான நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு தயாராக முடியும், 100% தயாராக முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஃப்ரெண்டு. பேப்பர் ஒன் தமிழும் நம்ம கிளாஸ் இருக்கு ஃப்ரெண்டு. ஸோ அது வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுன்னு சொல்லுவாங்க. 40 மார்க் எடுத்தால் போதும், அது ஈஸியாக பாஸ் பண்ணி வச்சிருவோம். அது ஒன்றும் பெரிய மேட்ரே கிடையாது. வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி தான், ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஈவன் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும், அவ்வளோதான். அப்படி இல்லைனா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிட வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தமிழ் எழுத படிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலும் பண்ணிடலாம். வந்து சப்போஸ் நான் சைனிக் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், கேந்திர வித்யாலயா படிச்சிங்க அப்படின்னா தமிழ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டு பசங்களாக தான் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து ஒன்றாவது சப்ஜெக்டாக இருந்திருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தமிழ் வந்து படிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கும் உங்களுக்கான இன்புட் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எப்படி தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அவ்வளோதான். பேப்பர் ஒன் தமிழ் ஈஸி தான் ஃப்ரெண்டு. ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இருக்காது. 100 மார்க் 40 மார்க் எடுத்தால் போதும், டிஸ்கிரிப்டிவாக தான் இருக்கும். ரிவிஷன் ஆஃப் டெய்லி கிளாஸஸ் அப்படின்றது என்னன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம இப்போ நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து
நான் டே 1 இப்போ நான் டே 1ல வந்து நான் டே 1 என்ன பண்றேன்னா இப்போ டாபிக்ஸ் வந்து நான் வந்து ஒரு 3 டாபிக்ஸ் வந்து நான் வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டேன். நைட்டு படுக்கிறதுக்குள்ள அந்த 3 டாபிக்கை நான் படிச்சிட்டேன். இப்போ அடுத்த நாள் நான் டே 2 வரும்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ரிவிஷன் பண்ணணும். எதுனா டே 1ல நான் எடுத்த டாபிக்ஸுக்கு அந்த 3 டாபிக்ஸ் அது ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து டே 2ல வந்து அகைன் 3 டாபிக்ஸ் வந்து நான் நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். இப்போ நம்ம டே 3 போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு. ஸோ டே 3 போனோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ரிவிஷன் பண்ணுவோம். எதை ரிவிஷன் பண்ணோம் டே 1ஐயும் டே 2ஐயும் ரிவிஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா அடிஷனலாக 3 டாபிக்ஸ். இதுதான் ரிவிஷன் பண்ற மெத்தட். இது செல்ஃபாக தான் பண்ற மாதிரி இருக்கும் வந்து. அப்போ ரிவிஷன் அப்படின்றது வந்து என்னன்னா நீங்க எடுத்த நோட்ஸை ரிவைஸ் பண்றது. இப்போ டெய்லி டெஸ்ட் வந்து டே 1ல 1 எழுதுறீங்க. டே 2 நீங்க போகும்போது டெய்லி டெஸ்ட் 2 எழுதுறதுக்கு முன்னாடி டே 1ல என்ன டெய்லி டெஸ்ட் எழுதினோ ஸோ அதுக்கான ஆன்சர் கீ நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. அதை ரிவைஸ் பண்ணிட்டு டே 2 டே 3 போகும்போது என்ன பண்ணணும்னா டே 3ல நீ டெய்லி டெஸ்ட் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணா டே 1 டே 2 டெய்லி டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு நீ எழுதி வச்சிருப்பீங்களா ஸோ அதை ரிவிஷன் பண்ணிட்டு தான் டே 3. அப்போ ரிவிஷன் அப்படின்றது நம்ம ஒன்று பண்றதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த நோட் புக்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதை ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டு என்ன நோட்ஸ் எடுத்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நோட்ஸ் எழுதவே ஆரம்பிக்கும். அப்போ நோட்ஸ் எழுதும் போது கம்பல்சரியா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் அப்படின்னா நம்ம டே 1ல எழுதின நோட்ஸை ரிவிஷன் பண்ணிட்டு தான் டே 2. டே 3 போகும்போது டே 1 and 2 ரிவிஷன் பண்ணிடணும். டே 4 போகும்போது அப்படின்னா நாலாவது நாள் நீங்க நோட்ஸ் எடுக்க போறீங்க உட்காரீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நோட்ஸ் எடுத்துருக்கீங்க அந்த நோட்ல அது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிக்ஸ் பண்ணி வேண்டாம். ஸோ இந்த மெத்தட்ல போகிறது தான் ரிவிஷன் அப்படி பார்க்கணும். ஸோ ரிவிஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பண்றது நோட்ஸ் மேக்கிங்க தான் நீங்க ரிவைஸ் பண்ண போறீங்க அப்படி பார்க்கணும். ஓகேவா பரத் என்ன பிருந்தா புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்? ஓகே வேற டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்கா? வெல்கம் ஃப்ரெண்ட். ஓகே டெய்லி டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஃப்ரெண்ட் அன்னைக்கு நம்ம ஒரு 3-4 டாபிக் படிப்போம். ஸோ அந்த டாபிக்ல இருந்து என்ன பண்ணணும் ஒரு கொஸ்டின் தான் நீங்க டெஸ்ட் எழுதுப்பீங்க. ஒரு 10 மார்க் மண்டே வந்து 10 மார்க் எழுதுவீங்க, டியூஸ்டே வந்து 15 மார்க் எழுதுவீங்க, வெனஸ்டே 10 மார்க் அண்ட் தேர்ஸ்டே வந்து 15 மார்க். அப்படி ஆல்டர்னேட் டேஸ்ல மாறி ஒரு 10 மார்க் 15 மார்க் எழுதுவீங்க. 10 மார்க் அப்படின்றது 1.5 பேஜ், 15 மார்க்னா 2.5 பேஜ். ஸோ அது நோட் புக் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த கொடுக்கக்கூடிய அந்த நோட் புக்ல தான் நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றது வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு நோட் புக் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட். கொடுத்துட்டாங்கன்னா அந்த நோட் புக்ல வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து தெரியுமான்னு தெரியல, இது வந்து ஆக்சுவலாக ரூல்டு பேப்பர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 10 மார்க்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வந்து முடியும். அப்போ இது ஒரு பேஜ் இது 1/2 பேஜ் அப்படி சொல்லி பார்க்க இது வரையும். அப்போ அந்த 1.5 பேஜ் வந்து நீங்க எழுதுவீங்க. எழுதிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்போ டெய்லி டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அதை உங்களுடைய ஃபோனில் வந்து மொபைல் ஃபோனில் வந்து அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கான ஆப் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த பிடிஎஃபை நீங்கள் அந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பேட்சில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அப்லோட் பண்ண இங்கே நம்ம ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. அவங்க நீங்கள் அப்லோட் பண்ண உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அவங்க உடனே அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதை என்ன பண்ணுவோம்னா டாப்பர்ஸுக்கும் சீனியர் ஃபேக்கல்ட்டிக்கும் சென்ட் பண்ணிவிடுவாங்க. டாப்பர்ஸ் அண்ட் சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணிட்டு அவங்க ஃபீட்பேக்லாம் எழுதி அதை திருப்பியும் நம்ம ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டருக்கு அனுப்பிடுவாங்க. ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் அகைன் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஆப்லேயே உங்களுக்கு அதை வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. அப்போ ஆப்பில் உங்களுக்கு சப்மிட் ஆனோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பில் வந்து அசைன்மெண்ட் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்லி வந்துடும். அப்போ ஃபஸ்ட் அசைன்மெண்ட்னு வரும், அடுத்து ரிப்போர்ட் வரும். அப்போ ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் உடனே ஆப் நீங்கள் அந்த மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும். நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுடைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் அவங்க டாப்பர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் கரெக்ஷன் ஃபீட்பேக் எழுதினாங்களோ அது எல்லாமே ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே நீங்கள் 1.5 பேஜ் இருக்குன்னா அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க வந்து. ஸோ அப்போ உங்களுடைய ஆன்சர் பேப்பரில் அவங்க என்ன எவாலுவேட் பண்ணி என்ன மார்க் போட்டாங்க என்ன ஃபீட்பேக் சொன்னாலும் அதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுன்னா ஃபர்தர் ரெஃபரன்ஸ் திருப்பி நீங்கள் எடுத்து பார்க்கறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அதை படித்தோடனே நீங்கள் உள்வாங்கிப்பீங்க. அடுத்த டெஸ்ட்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. இப்படியே ஒவ்வொரு நாளாக நீங்கள் வந்து எழுதக்கூடிய அந்த டெஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு 75 டெஸ்ட் வந்து எழுத போறீங்க. அந்த எழுதக்கூடிய அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம். இதுதான் டெய்லி டெஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வீக்லி டெஸ்ட் அப்படின்னா ஆன்சர் புக்லெட் கொடுத்துருவாங்க வந்து. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து A3 புக்லெட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த A3 புக்லெட் சரிங்க இல்லை A3 புக்லெட்டாக இருக்கும். அந்த A3 புக்லெட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரி தான். ஏன்னா சும்மா ஏதாவது ப்ரோக்ராம் அப்படின்னாவே உங்கள் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோவோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஃபோட்டோ எடுத்துருவீங்க வந்து. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இதே மாதிரி நியூ இயர் டேன்னு வச்சுக்கோங்க.
புது ட்ரெஸ் போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து 100 ஃபோட்டோ எடுப்பீங்க. நம்ம அப்படியே டேபிளில் என்ன பண்ண போகிறோம், A3 புக்கில் வச்சுட்டு போகிறீங்க, A4 சைஸில் இருக்க வேண்டிய அந்த பேப்பர் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்துக்கிறீங்க. அப்படி எடுத்துட்டு மொத்தமாக அதை வந்து பிடிஎஃப்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் ஆகிடும். அது அப்படியே உங்களுடைய ஃபோனில் சேவ் ஆகிடும். அந்த பிடிஎஃப் வந்து அப்படியே நீங்கள் ஆப்பில் அப்லோட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து அங்கே ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் வந்து அதை டவுன்லோட் பண்ணி நம்ம டாப்பர்ஸ் அண்ட் சீனியர் ஃபேக்கல்டி சென்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி ஃபீட்பேக் வாங்கிடும். அதுக்கப்புறம் எவாலுவேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் வீக்லி டெஸ்ட் எழுதுனீங்களோ அவங்க எல்லாரையும் மொத்தமாக கூகுள் மீட்டில் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இன்புட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இப்படி எழுதணும், இதை இப்படி பண்ணணும். இப்போ மாடர்னிஸ்டுக்கு சில இன்புட் வந்து கொடுப்பார், இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு, கன்க்ளூஷன் சொல்லிட்டு அந்த இன்புட் எல்லாம் நீங்க வந்து சரி அந்த இன்புட் எல்லாம் உள்ள வாங்கிக்கிட்டு அடுத்த வாரம் வீக்லி டெஸ்ட் வந்து இன்னும் சிறப்பாக வந்து எழுதுறது. இது இல்லாம நம்ம சண்டே எவரி சண்டே வந்து டாப்பர்ஸ் கிட்ட உங்களை பேச வைப்போம். டாப்பர்ஸ் கிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம், அவங்க பதில் சொல்லுவாங்க. இது எக்ஸ்க்ளூசிவா நம்ம அகாடமில எவரி சண்டே 11 AM வந்து ரீசெண்டா லாஸ்ட் இயர் வந்து டிஎஸ்பி ஆனவங்க, டெப்டி கலெக்டர் ஆனவங்க சொல்லிட்டு லாஸ்ட் இயர் யாரெல்லாம் ஆனாலும் ஸோ அவங்கள கூட்டிட்டு வந்து பேச வைப்போம். ஸோ அப்போ என்னன்னா நீங்க அவங்களோட பேசுறதுனா அவங்க ஸ்பீச் கொடுக்கறது கிடையாது, நீங்க கேள்வி கேட்கணும், அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. இங்க வந்து சொற்பொழிவுலாம் கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தை எல்லாத்தையும் நீங்க தீர்த்துக்கிற ஒரு இடமா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்கஷனாக தான் எது கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா டாப் மென்டாரிங் செஷன் வந்து இருக்கும். அப்போ அவங்க மென்டார் பண்ண போறாங்கன்னா உங்களுக்கு வந்து கைட் பண்ண போறாங்க, அட்வைஸ் பண்ண போறாங்க, நீங்க டவுட்டை கேட்டு நீங்க ஆன்சர் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் அண்ட் மென்டாரிங் செஷன் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. புரியுதா?